அவங்க சரிங்க. அவங்க வந்து ம், அலோபதியினுடைய அலோபதி ம், இருக்கு இல்லையா, அலோபதியினுடைய இன்னொரு சயின்ஸ் தான் வந்து பயோ ம், டெக்னாலஜி சயின்ஸ் சொல்லுவாங்க. அந்த பயோ டெக்னாலஜினா வந்து உடற்கூறு ஆய்வு ம். செய்து மெடிக்கல் ரிப்போர்ட் தயாரிக்கிறவங்க. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் தயாரிக்கிறவங்க தான் உங்ககிட்ட பேசுறாங்க. புரியுதுங்களா? சரிங்க சார். ஆ சரி. நீங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாவோ, ம், யூரின் டெஸ்ட் எடுத்தாவோ, ஸ்கேன் டெஸ்ட் எடுத்தாவோ, புற்றுநோய் எந்த ம். டெஸ்ட் எடுத்தாலும் இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து பயோ டெக்னாலஜி படிச்சவங்க, பிஹெச்டி பண்ணியிருக்காங்க, டாக்டர் ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? ம். சரிங்க சார். சரி, டாக்டர்னா சரி. ஆராய்ச்சியாளர்னு அர்த்தம். டாக்டர்னா மருந்து ம், குடுக்குறவன் இல்ல. மருந்து குடுக்குறவன் ம், வியாபாரி. இவங்க மருந்தே டாக்டர்னா 2 அர்த்தம் இருக்கு. உண்மையாலுமே டாக்டர்னா ஆராய்ச்சியாளர் என்று பொருள். அவங்க விஞ்ஞானிகள் ம், பொருளு. விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிப்பாங்க. டாக்டர்ல ம். எதையும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. டாக்டர் மருந்த குடுத்தே சாகடிச்சுருவாங்க. புரியுதா? சரிங்க சார். மருந்து குடுக்குறவன் பூரா டாக்டர். அதாவது சித்தா, ம், ஆயுர்வேதம், அக்குபஞ்சர் எதுவா இருந்தாலும் சரி, நீர் ம், மருத்துவத்துக்கு எதிராக உணவை ம், தின்னுன்னு சொன்னாவே அது கொடு விஷமா மாறும். உணவை தின்னுன்னு சொன்னாவே ம், தப்பு. புரியுதா? ம், ஏன் சொல்றேன்னா, ம், உணவு வந்து ம், ஆரோக்கியத்துக்கு தரவில்லை. உணவுக்கும் அது உணவு வந்து ருசியா இருக்குமே தவிர, உணவு ம், வாய் ருசி தான். ம், நம்ம ம், வாய் ருசியால தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். வாய் ருசியால தான் ம். படைக்கப்பட்டிருக்கோம். வாய் ருசியால படைக்கப்பட்டவனுக்கு வாய் ருசியால வந்து சாவு வரும். ம், வாய் ருசியால ம், படைக்கப்பட்டிருக்கிறோம். எப்போ பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி ம், வாய் ருசியால நம்ம வந்தோம். அந்த வாய் ருசி ம், தின்னு தின்னு எப்போ வாய்க்கு வேலை கொடுக்குறானோ அவன் நோய்வாய்ப்பட்டு சாக வேண்டும். என்னது? ம். நோய்வாய்ப்பட்டு. ஆ, ம். அதுதான் விஷயமே. சரி, சரி. அதனாலதான் இது உங்க வீட்டுக்கார பக்கத்துல கவனிக்கிறாரா? கவனிக்காங்க, உட்கார்ந்துருக்காங்க. ஆமா. 3 நாள்ல முன்னேற்றம் வந்துரும். புரியுதா? அதெல்லாம் வேடிக்கை ம், ஒழுங்கா பிறந்து சாப்பிட்டாருன்னா இரவுக்குள்ள ம், வெடிக்க போயிறாங்க. 4 மணிக்கு நான் சொல்லியிருக்கேன் அருமையான தோசை, நெய் தோசை. புரியுதா? ஒரு தோசை போட்டு உங்களுக்கு அந்த ஆ. படம்லாம் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாம் பாத்துருங்க. உங்களுக்காக நேத்து இரவோட டிசைன் பண்ணி படம் போட்டு அனுப்பிச்சிருக்கேன். எப்படி சாப்பிடுறது, எப்படி குடிக்கிறது எல்லாம் படம் போட்டு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நான் பார்த்துருக்கேன் சார். சரி, இதெல்லாம் பார்த்துருக்கேன் ஏன்னா சார். நான் இரவு உங்களுக்காக வேலை செய்து இரவு 2:30 மணிக்கு தான் படுக்க போனேன். இரவு 2:30 மணிக்கு போயிட்டு காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சாச்சு. அப்படியே சார். 3 சரிங்க மணி சார். நேரம் உங்க தான் உடம்பு தூங்கியிருக்கேன். பாருங்க. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். பாருங்க எல்லாரும் பாருங்க 2:30 மணிக்கு படம் அனுப்பிச்சிருப்போம் பாருங்க. உங்களுக்கு 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 ஆமா. 12:45 உங்களுக்கு படம் அனுப்பிச்சாச்சு. உங்களுக்கு டிசைன் பண்ணி என்ன சாப்பிடணும்னு படம் போட்டு அனுப்பிச்சிட்டானு. சரிங்க சார். உங்க உடம்பையும் பாருங்க சார். எங்க உடம்பு எங்க உடம்பு நிச்சயமா நான் பார்ப்பேன். எனக்கு மயக்கம் வராது, ம், தூக்கம் வராது, சோர்வு குறைஞ்சிரும், ம். தூக்கமே குறைஞ்சிரும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கினாவே அதிகம். சரி, 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 சரி. 25 வருஷமா 3 மணி நேரம் தான் தூங்குறேன். 25 வருஷமா 3 மணி நேரம். ம். 3 மணி நேரம் தான் தூங்குறேன். நம்ப முடியுதா? நம்ப முடியலையே, அதான் கேட்கறேன். நீங்களாம் 6 மணி நேரம் தூங்கணும். அதெல்லாம் வரணும். இப்ப இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா ம், தூக்கமே வராது. உங்க வீட்டுக்கார் தூங்கி ம். பல ஆண்டுகள் ஆயிரும். அந்த மாதிரி வந்துரும். சிறுநீர் ஆமா, நல்ல இப்ப தூங்கவே மாட்டேக்காவோ. வராது. எல்லாம் கெட்டு போச்சு. ஆசிட் ஆயிடுது. அப்ப ம், ஆசிட் ஒரு ஆசிட் அதாவது அமிலமாயி ஆசிட்னா அமிலம். அமிலமாயி ம். அந்த அமிலம் பட்டு போட்டு புண்ணாகி போச்சு. பெருங்குடல் பூரா புண்ணாகி சுருங்கி போச்சு. ஆ. அதை விரிச்சு விடுறதுக்கே 3 நாள் ஆகும். அதை விரிச்சு விடுறதுக்கே 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகும். ம். அதுதான் இந்த சரி, சரி. நீரை வந்து அந்த 5 மணி நேரத்துல 500 ml தான் குடிச்சிருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 100 ml தான் குடிக்கணும். 1 மணி நேரத்துக்கு ம். 100 ml. சரி. காலையில 6ல இருந்து சாயங்காலம் 6னா 12 மணி நேரம். இந்த 12 மணி நேரத்துல 1.2 லிட்டர் தான் குடிச்சிருக்கணும். 1.2ன்னா 1200 மில்லி தான் குடிச்சிருக்கணும். என்னது? 1200 மில்லி. 1200. அப்ப சரி, ஒரு மணி சரி. நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 100ன்னா 12 மணி நேரத்துக்கு 1200. சரியா போச்சா? சரியா போச்சு. ம். இதுல ஓய்வு இருக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும். ஊர்ல சுத்துறவனுக்கு, சைக்கிள்ல போறவனுக்கு, மம்டி எடுக்கிறவனுக்கு, ம். கடமாரை பண்றவனுக்கு, இரும்பு வேலை செய்யறவனுக்கு எல்லாம் பொருந்தாது. அவனுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கணும். புரியுதா? புரியுது சார். அவன் புரியுது. கடுமையான வேலை செய்யறவன், சேத்து வேலை செய்யறவன், உழவு ஓட்டுறவன், சமட்டி அடிக்கிற இவனுக்கெல்லாம் வந்து வேர்வு அதிகமா போறான். அந்த நீர் சத்து குறைஞ்சு போகிறது. அவன் கையில 1/2 மணி நேரத்துக்கு வரைக்கும் 1 ம். லிட்டர் 2 லிட்டர் குடிக்கலாம். அது வேற, நம்ம வேற. நம்ம நோய்வாய்ப்பட்டு பெட்டில கிடந்து அழுகி போன பிணங்கள் நாம. அவங்க என்ன பண்ண ம். ஓய்வை உட்காந்து செய்யணும். ம். சரி, சரி, சரி. புரியுதுங்களா? இப்ப நம்ம உடம்பு ம். கெட்டு போச்சுன்னா, நம்ம வண்டி கெட்டு ம். போச்சு, கார் கெட்டு போச்சு, பைக் கெட்டு போச்சுன்னு, இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு, அந்த ம். சைலன்சர் அடைச்சு போச்சுன்னா, ஒர்க் ஷாப்ல கொண்டு ம். விட்டுருவான். அவன் 3 நாள் கழிச்சு வர சொல்லுவான். அவன் இன்ஜினை பிரிச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு கடுமையான கடுமையான என்ஜினே வந்து சுத்தப்படுத்துறதுக்கு 3 நாள் 5 நாள் ஆகுதுன்னா,
75 வருஷமா தின்னு 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 குடலை பூரை கெடுத்து பிய்யா மாத்தி வச்சது கழிவு எடுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். புரியுதா? சரிங்க எத்தனை சார். மலம் இருக்குன்னு எவனுக்கும் தெரியாது. வாயை திறந்தா புனவாடை அடிக்குது. புனவாடை அடிச்சாலும் சாக போறான்னு அர்த்தம். எப்ப புனவாடிக்க ஆரம்பிச்சது? எப்ப ஒரு 2 வயசுல நீங்க பல்லு விளக்க ஆரம்பிச்சுல அப்புறம் எப்ப ஒரு குழந்தையோட பல்லு விளக்குதோ அப்ப வாய் மூந்து பாருங்க புனவாடை அடிக்கு. காரணம் அவங்க அம்மா தான் காரணம். காரணம் அந்த குழந்தை பல்லு விளக்குனாவோ அந்த குழந்தை வந்து பல்லு அந்த குழந்தைக்கு வாய் நாத்தம் அடிச்சாவ யார் காரணம் தெரியுமா? யார் காரணம்? அம்மா. அம்மா கண்ட கண்ட உணவை கொடுத்து குழந்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சிருக்கிறான். அம்மா கண்ட உணவு சாப்பிட்டு கற்பப்பை அம்மா கண்ட உணவை சாப்பிட்டு கற்பப்பை கெடுத்து வச்சிருக்கிறா. ஒரு அம்மா ஒரு பொம்பளை நினைச்சாங்கன்னா 100 வயசுல கூட குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு தூய்மை பண்ணணும். 100 வயசுல கூட குழந்தை பெற்றுக்கலாம். ஆனா இன்னைக்கு 30 வயசுக்குள்ளேயே 3 தடவை கற்பப்பை ஆபரேஷன், வயிறு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி நாசமா போயிடுச்சு. தின்னு 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 நாசமா போயிடுச்சு. தின்னு தின்னு 16 வயசுக்கு மேல 16 வயசு வந்துட்டாவ 17 வயசு வந்துட்டாவ என்னைக்காவது ஒரு நாளைக்கு பழங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பலகாரம் சாப்பிட்டுப்பான். அப்படித்தான் இருக்கணும் தவிர 24 மணி நேரம் தின்னுட்டே இருந்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்து ஊறாது, ஆண்களுக்கு சக்கரை நோய் வரும், பொம்பளைகளுக்கு பூரா கற்பப்பை நோய் வரும். சரியா? இன்னைக்கு 100க்கு 80 பொம்பளையே கற்பப்பை இல்லாதவங்க தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல. கற்பப்பை எடுக்கிற பொம்பளை ஒருத்தையும் கிடையாது. எந்த ஆடு மாடும் கற்பப்பை எடுக்கிறது இல்ல. எந்த ஆடும் கற்பப்பை எடுக்கிறது இல்ல. எந்த மாடும் கற்பப்பை அது வந்து வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போட்டே இருக்கு. வருஷம் செனை சேர்த்துட்டே இருக்காங்க. வருஷம் குழந்தை போட்டுட்டு தான் இருக்குது. ஆமா. தோட்டத்துல இருக்கிற மாடெல்லாம் 15 வருஷம் அது புள்ள போகும். நீ என்னடா ஒன்ன புள்ள பெக்க படுறதுக்குள்ள புள்ளையும் வெட்டி எடுத்துற கற்பையும் வெட்டி எடுத்துற. என்னடா பானங்கட்ட வளப்பா இருக்குது. என்னது இத காரணம் உங்களுக்கு சொல்லித்தர யாரு? இப்பதான் 2000 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நாங்க கண்டுபிடிச்சு என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் மிகப்பெரிய விஞ்ஞானி சயின்டிஸ்ட். அவரு அந்த இன்ஜினியர் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுதான் இந்த உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், உடம்பு எப்படி மருத்துவரா மாறுதுன்னு கண்டுபிடிச்சார். பல பேர் பல வகையில இதுக்கெல்லாம் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஆனால் இப்பொழுதுதான் நாம் சாதாரண மக்களுக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டுல இருந்தது 2000 வருஷமா இடையில வெள்ளைக்காரனால் ஒழிக்கப்பட்டது. இயற்கை மருத்துவத்தை பூரா ஒழிச்சுட்டானுங்க. புரியுதுங்களா? நமக்கு நாமே வைத்தியம் செய்யறப்போ நாம எப்ப வைத்தியம் பண்ணணும் தெரியுமா? வெளியில அடிபட்டாச்சு, காயம் வந்துருச்சு, வெளியில காயம் வந்துருச்சு, கால் முறிஞ்சிருச்சு, கை முறிஞ்சிருச்சு, அது வெளியில பாம்பு கொத்திருச்சு, தேல் கடிச்சிருச்சு, ஏதாவது ஊசி போடணும் அப்படின்னா அது வெளியிருந்து வர காய்களுக்கு மட்டும்தான் அவசர சிகிச்சை கேஷுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த அவசர சிகிச்சை போடுவாங்க. போட்டோம்னா கை முறிஞ்சிருச்சா, காயம் ஆயிடுச்சா, டிஞ்சர் வச்சு அதை வச்சு மேல பேட்ச் பண்ணி ஒரு வாரம் இருக்குன்னு சொல்லி சில மேல ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு ஒரு வாரம் அங்க இருக்கணும். ஒரு வாரத்துக்கு உடம்பு தானாவே சரியாக ஆரம்பிக்கும். அப்ப வீட்டுக்கு போடான்னு துரத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி வெளிக்காயங்களுக்குத்தான் எங்க போகணும்? அந்த மாதிரி வெளி மருத்துவம் பார்க்கணும். அலோபதியோ அது அறுவை சிகிச்சையோ அப்படி போகலாம். ஆனால் இது உள்ளே ஏற்பட்ட பிரச்சனை, அது எவனாலையும் தீர்க்க முடியாது, தானாவே தீர்த்தாக வேணும். புரியுதா? அப்ப வெளியில ஏற்பட்ட காயங்களுக்கு தான் வெளி மருத்துவம். அது அலோபதி போனா என்ன, ஆட்டுக்குட்டி போதி போனா என்ன, அது ஒண்ணும் அது தானாவே நல்ல கூடாது. வெளியில வந்த காயம், வெளி ஏற்பட்ட காயத்தை அது தானாவே 10 நாள்ல 20 நாள்ல 1 மாசம் தானாவே குணமாயிரு. ஒரு நாய் வந்து அடிபட்டுச்சுன்னா நக்கி நக்கி தானா குணமாயிரு. எந்த டாக்டர்ட்டும் போறது இல்ல, இந்த டாக்டர்ட்டையும் அது போறது இல்ல. அதுக்கு உள்ள ஏதாவது பிரச்சனைனா 3 நாளைக்கு உணவே எடுத்துக்காது. உள்ள ஏதாவது 3 நாளைக்கு உணவு எதுவும் எடுத்துக்காது. தண்ணி கூட குடிக்காம பேசாம படுத்திருக்கு. படுத்துட்டு 3 நாள் கழிச்சு பயங்கரமா வாந்தி எடுக்கும். பொழக்குன்னு வாந்தி எடுக்கும் வயிற்றுல இருந்து. எல்லாம் விஷம் போனதுக்கு அப்புறம் தான் அந்த நாய் உணவு எடுக்க ஆரம்பிக்கும். மானங்கட்ட அந்த நாய்க்கே மானவாசம் இருக்கும் பொழுது ஆறேல உள்ள கழுதை நம்ம மாதிரி பண்ணி குட்டிகளுக்கு அறிவு வேண்டாம்? நாயை பார்த்து சிந்திக்க வேண்டாம்? காக்காயை பார்த்து சிந்திக்க வேண்டாம்? பழைய காலத்து பாட்டுலாம் பாடினால, நாயை பார்த்து கத்துக்கோ, காக்காயை பார்த்துக்கோ, குருவியை பார்த்து கத்துக்கோ, ஒற்றுமையா இருக்கிற காக்கா, இப்படி எல்லாம் பாட்டு பண்ண என்ன வைத்தியம் என்னைக்காவது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இல்ல. காரணம் மனதை கண்டபடி அடைய விட்டு கண்டதெல்லாம் பசிச்சாலும் திங்கிறது, பசிக்கலாம் திங்கிறது, 6 மணிக்கும் திங்கிறது, 7 மணிக்கும் திங்கிறது, 10 மணிக்கும் திங்கிறது, 11 மணிக்கும் திங்கிறது. போடு, காப்பி போடு, இட்லி போடு, தோசை போடு, போண்டா போடு, பச்சி போடு, நல்லா இருக்கும். அது இப்படியே தின்னு ஆரோக்கியமோட வாங்கி நல்லா தின்னு ஆரோக்கியமோட வரணும். அப்புறம் நல்ல திங்க ஆரோக்கியம் எவன் சொன்னா? ஊதாரிகள் சொன்னது. யார் சொன்னது? உங்க மருந்து கடை வியாபாரிகள் சொன்னது, அமெரிக்கக்காரன் சொன்னது. நல்லா தின்னாதான் நோய் வரும். அவங்களுக்கு வியாபாரம் நடக்கிறக்கா உங்களை போற ஏற்கனவே திண்டு கட்ட பரம்பரை.
அப்புறம் அவன் என்ன சொல்றான், திங்க சொல்றான். அப்ப ஏற்கனவே தின்னு கட்ட பரம்பரை, இன்னும் திங்க வச்சு இன்னும் குடிக்கிறான். எப்படி சாராய கடை திறந்து வச்சுட்டு சாராயம் குடி சாராயம் குடி சாராயம் குடிங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் சாராய கடை திறந்து வச்சுட்டு எவனை பார்த்தாலும் ஆசை வந்துருது. இன்னைக்கு 10 வயசு பையன் சாராயம் குடிக்கிறான். அது மாதிரி தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? சரி. சரி. இப்ப உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அதெல்லாம் படிச்சு பாருங்க. சொல்லுங்க. பாருங்க, இப்ப சொல்றது கவனிங்க. சொல்லுங்க. பழனிவேல் சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. இன்ஜினியர் பழனிவேல், உங்க கருத்து சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. உங்க கருத்தை தான் சொல்லுங்க. மேடம், நீங்க இது சரியா ஐயா சொல்ற மாதிரி கேட்டுட்டு வந்தீங்கன்னா 3 நாள்ல உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஆனா உங்க முயற்சியில தான் இருக்கு. சரி. ஆனா 100% சரியாகும். 1% கூட கிடையாது. சரிங்க சார். சரி. இப்ப என்ன தெரியும் பண்றோம், இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப 1ஆம் பாடம், அப்ப உங்களுக்கு எல்லாரும் புத்தகம் வந்துடும். நீங்க இந்த விஜயா பதிப்புன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன். விஜயா பதிப்பு போன் பண்ணீங்கன்னா ஒரு நாள்ல கைக்கு வந்துடும். சரியா? விஜயா பதிப்பு நம்பர் கொடுத்துருக்கேன். அவன் கோயம்புத்தூர், ஈரோடு, தமிழ்நாடு பூரா பிரான்ச் வச்சிருக்காங்க. அருமையான ஆராய்ச்சி நூல். என்னுடைய ஆசிரியர் வெங்கடேசன் எழுதிய நூல். அவங்க தான் அச்சடிக்கிறாங்க, அவங்க தான் உரிமை, அவங்க தான் விற்கணும், அவங்க தான் வாங்கணும், அவங்க தான் அனுப்பணும். புரியுது? அவங்ககிட்ட நீங்க வாங்கிக்கலாம், வாங்கி படிச்சிடணும். சரி. இப்போ மனிதன் வந்து ஏன் சாவை கண்டு பயப்படுறான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு நோய் வந்துட்டா சாவரும்னு நினைக்கிறான். நோய் வந்துட்டா சாவு வரும்னு நினைக்கிறான். இப்போ நோயை கிட்ட எல்லாம் பயப்படுறாங்க இல்லையா? நோய் வந்துட்டு ஏன்னா ஐயோ சாவு, நோய் வந்துட்டா அவனுக்கு உடனே அடுத்த கவலை எடுத்து சாவு வந்துருன்னு நினைக்கிறான். என்னது, உனக்குதான் சாவுன்னு நிச்சயமாயி போச்சு. ஏன் இப்போ எப்படி 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ ஏதோ ஒரு காரணத்துல அவன் செத்து போறான். அப்ப ஏன் அந்த செத்து போறது ஏன் உன்னால ஏத்துக்கொள்ள முடியல? இப்ப சாகாம உலகத்தை எவனாச்சும் இருக்கானா? சாகாம இருந்தவங்க யாரு தெரியுங்களா? யோகிகள் மட்டும் சாகாம இருப்பாங்க. இன்னைக்கே யோகிகள் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா உயிரை வெளியே பிரிப்பாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா உயிரை திருப்பி கொண்டு வருவோம். இன்னைக்கு இமயமலையில, வெள்ளிங்கிரி மலையில, இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற பல மலைகள்ல, குகையில பல நாள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் நம்பிட்டு தான் இருக்காங்க. பாபாரி பாபாவும் சரியே, தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர்ல வெள்ளிங்கிரி மலையிலும் சரியே குகைகள் இன்றும் நான் நேரில் போய் பார்த்திருக்கேன். இன்னும் உள்ள போனவங்க வெளியே வராம அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க எல்லா பயிற்சியும் முடிச்சுட்டு வயது 60க்கு மேல ஆனவங்க குழந்தைகளை கொடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிச்சுக்கிட்டு கடைசியில உடம்பு சுத்தம் பண்றதுக்காக கத்துக்கிட்டு நேர உள்ள போய் அங்க சுவாசத்திலேயே பல மாதங்கள் பல ஆண்டுகள் உள்ளே இருக்கிறாங்க. இன்னைக்கும் நம்ம ஊர்ல வந்தா பார்க்கல. எல்லா நாடுகளும் இருக்கு, தமிழ்நாட்டுல இந்தியாவில தான் இருக்கு. சரியா? சரி. அப்ப அவங்களுக்கு பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இந்த காத்து இருக்கிற நைட்ரஜனையும் காத்து இருக்கிற ஆக்சிஜன் சுவாசத்திலே வாழ்ந்து கடைசியில ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்து ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு மறுபடியும் குகைகள் போனாங்கன்னா மறுபடியும் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் கழிச்சுதான் வெளியே வருவாங்க. அப்படின்னா அவங்க உடம்பு எப்படி இயங்குதுன்னு தான் கண்டுபிடிச்சோம். அப்படி கண்டுபிடிக்கிறது வெங்கடேசன். அப்படின்னா அந்த உடம்பு நமக்கும் இருக்கு. எங்க போனாலும் ஆற்றல் வருது, எங்க போனாலும் சக்தி வருது. சரி, இவ்வளவு சாப்பிடுறமே, மூக்க பிடிச்சி ஏன் செத்து போயிடுறான்? இப்ப நிறைய சாப்பிடுங்க, இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, தலைக்கறி சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, புரோட்டீன் எல்லாம் சாப்பிடுங்க. வயிறு நிறைய தின்னதுக்கு அப்புறம் மூக்க பிடிச்சி அமுத்துனா ஏன் செத்து போறான்? அப்ப சுவாசம் தான் அடிப்படை நடத்த. என்னது? சுவாசத்தை பிடிச்சா நல்ல பிரியாணி தின்னாச்சு, கோழி தின்னாச்சு, டேப்லெட் சாப்பிட்டாச்சு, வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி எல்லா இலையும் உள்ள போட்டாச்சு, 5 இட்லி உள்ள போட்டாச்சு, 1/2 லிட்டர் பாலை குடிச்சாச்சு, நெய் தோசை 3 தின்னாச்சு, மசாலா தோசை 7 தின்னாச்சு, எல்லாம் தின்னாச்சு, வயிற்றுல போயாச்சு. அவரை காப்பாத்துறோம்ல, மூக்க பிடிச்ச ஏன் செத்து போறானா? அங்கதான் காற்றுதான் அடிப்படை. காற்றுதான் காத்துல இருக்க நைட்ரஜன் தான். நான் ஸ்கூல்ல படிச்சு பாருங்க, காற்றுல இருக்க நைட்ரஜன் தான் புரதமா மாறுது. தாவரத்திலிருந்து தோன்றியவன் மனிதன். நாம தான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு செல் உயிரினத்திலிருந்து தோன்றி 2வது உயிரினமா மாறி, 3வது அறிவா மாறி, 4வது அறிவா மாறி, 5வது அறிவா மாறி, 6வது அறிவு மனிதனா மாறி, 7ஆம் அறிவு யோகிகளாக மாற வேண்டும். 7ஆம் அறிவு யோகிகளாக மாறி மரணத்தை நிறுத்த வேண்டும். சரி, இந்த மரணத்தை நிறுத்துறது செயற்கையில வராது. இயற்கையாகவே மரணத்தை நிறுத்துற
டிஎன் நம்ம உடம்புல இருக்குன்னு வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். சரி, அப்படின்னா இதுக்கு என்ன சான்றுன்னு கேட்டீங்கன்னா இயற்கையிலேயே சான்று இருக்குது. எப்படின்னா நான் பாருங்க, இப்ப வாழை மரத்தை பார்த்திருப்பீங்க. வாழை மரம் இங்க கடகடன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு. பொறியாளர் நீங்களா? அந்த ஃபேன் ஓடுதா? இந்த ஃபேன் ரைட்டு, கடகடன்னு சத்தம் வருது. ஃபேன் இங்கே ஓடுதா? யாருது கடகடன்னு சத்தம் வருதுன்னு தெரியல. உங்களுக்கு சத்தம் வருதா? ஆமா, கடகடன்னு சத்தம் வருது. ஃபேன் நிறுத்துங்க. சரி, எனக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல, அதான் பார்த்தேன். எனக்கு இங்க ரெக்கார்ட் இங்க ஏன்னா இது ரெக்கார்ட் ஆகுது, எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் யூடியூப்ல போட போறேன், வாட்ஸ்அப்ல போட போறேன். புரியுதா? நேத்து உங்களுக்கு எப்படி சாப்பிடணுங்கிறது வீடியோ பண்ணி அனுப்பிச்சுனே, பாத்துட்டீங்களா? வீடியோ இப்ப பாக்கேன் சார். தண்ணி குடுத்துட்டேன், லெமன் தண்ணி குடுத்துட்டேன். சரி, எப்படி? இல்ல நேத்து அது சரி, அதான் இப்ப குடுத்துட்டீங்களா? குடிச்சுட்டு கரெக்ட் தான். நேற்று 12:15 உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சேன். எப்படி சாப்பிட நேற்று நம்ம பேசணும் இல்லையே, 1 மணி நேரம் 3/4 மணி நேரம். அது அப்படியே பதிவு பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு வச்சாச்சு. புரியுதா? சரி சரி, அத மறுபடியும் ஒரு இடம் பாத்துக்குங்க. அது எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கணும். அது அப்ப நேர்ல நீங்க நேர்ல என்ன கேள்வி கேட்டீங்க பதில் சொல்லியிருக்க. அப்போ நேற்று பேசினது அது அப்படியே இருந்துட்டு 10 தடவை கேட்டாலே நேர்ல கேட்ட மாதிரி இருக்கும். அதுதான் முக்கியம். திருப்பி திருப்பி எப்படி ஒரு பாட்டை எப்படி திருப்பி திருப்பி கேட்டு கேட்டு ஒரு பாட்டை பாக்குறோம், திருப்பி நல்லா இருக்குது கேட்கறோம். கேட்க கேட்க மனசுல ஏறிக்குதே இல்லையா, மண்டையில ஏறுற மாதிரி. நேற்று பேசுறது முக்கியமான வீடியோ. என்னது முக்கியமான வீடியோ? அந்த வீடியோவை திரும்பி திரும்பி கேட்டு மண்டையில ஏத்திக்கணும். சந்தேகம் முறை அதை போட்டு பார்க்கணும், அழிக்கவே கூடாது. சந்தேகம் முறை போட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சினிமா பார்த்த திருப்பி திருப்பி பார்க்கறோம், ஒரு வடிவேல் ஜோக்கை திருப்பி திருப்பி கேட்கறோம், ஒரு விவேக் ஜோக்கை திருப்பி திருப்பி கேட்டு கடைசியில் அவன் சொல்ற மாதிரி நாமளும் சொல்லி பழகிறோமா இல்லையா? அதே மாதிரி நேற்று பேசி அனுப்பிச்சிருந்த பல 100 தடவை பார்த்து 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 பதிவு பண்ணி இப்ப கூட நான் பேசுறதெல்லாம் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்ப போறேன். புரியுதா? சரி, இப்ப சாகாம இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒண்ணு சரி ரைட். ஆனா நோய் எல்லாம் இருக்க முடியும்னா இருக்க முடியும். என்னது? ஆமா, சாவுங்கிறது அது சமாதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சாவுன்னா சமாதி. இப்ப செத்து போறவங்கள முட்டாள், யாவன் சாகரவனோ அவனால முட்டாள். எவன் சமாதியில தானாவே உயிர் புரியுது பாருங்க, அவன் தான் அறிவாளி. புரியுதா? அதுதான் 7ஆம் நிலைன்னு பேரு. இப்ப 7ஆம் நிலையில் சரி, 7ஆம் நிலை யாரு கூட்டிட்டு போறாங்கன்னா இயற்கை தான் கூட்டிட்டு போகுது. நம்ம அதாவது உயிரை கொடுத்தது இயற்கை தான், கடவுள்னு பேர் வச்சுக்கோங்க. ருசியை கொடுத்தது இயற்கை தான், பகுத்தறிவு கொடுத்தது இயற்கை தான், மனதை கொடுத்தது இயற்கை தான். என்னது? எல்லாம் இயற்கை தான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மனதை தவறான வழியில், மனம் 5, மனம் 1 கிடையாது. சில முண்டங்கள் மனம் 1ங்கிறாங்க, மனம் 5. மனம் 5 வகைப்பட்டது. எப்படி பகுத்தறிவு 6 பகுத்தறிவு இருக்கிற மாதிரி மனம் 5 வகையான மனம் இருக்கிறது. இது அப்புறம் இந்த நாளைக்கு பேசுறேன். இப்போ சாகாம இருக்கிறதுக்கு வழி இருக்கானா? அதுக்கெல்லாம் வழி கிடையாது. ஆனால் இயற்கையை புரிந்து கொண்டால் சாகாம இருக்கலாம், அல்லது குறைந்தபட்சம் இயற்கையை புரிந்து கொண்டால் நோயை வெல்லலாம். என்னது? நோய் எப்படி வெல்லலாம்? அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பேச போறேன், கூர்ந்து கவனிங்க. இப்போ பரிணாம சித்தாந்தம் பல கோடி ஆண்டாக இது எல்லாரும் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கிறாங்க, நானும் படிச்சிருக்கேன், எல்லாரும் படிச்சிருக்கிறோம். என்ன சொல்லுமா, தாவரங்கள் எப்படி வளருதுன்னு பார்த்தா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தாவரம் தான் உலகத்தில் முதல் தோன்றிய உயிரினம். தாவரம்னா கண்ணுக்கு தெரிய பச்சை கிச்சை பாசி, கடற்பாசி, வீட்டுல இருக்கிற பாசி, அங்க தண்ணியில இருக்கிற பாசி, எல்லாம் உலகத்துல முதல் பல கோடி ஆண்டு, கிட்டத்தட்ட 400 கோடி ஆண்டுக்கு முன்பாக அந்த கடற்பாசி தோன்றுச்சு. சரிங்களா? அதுக்கு மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவாங்க, அப்புறம் அல்கே பாசின்னு சொல்லுவாங்க. எல்லாம் பாடத்துல படிச்சிருப்போம். அந்த பாசி தான் உலகத்தின் முதல் உயிர்னு பேர். அது ஒற்றை செல் உயிர்னு பேர். ஒரே ஒரு செல்லு தான் இருக்கான். அதுக்கு சாப்பாடு கிடையாது, கீப்பாடு எதுவும் கிடையாது. காற்று படும், சூரிய வெளிச்சம் படும். இது அந்த சூரிய வெளிச்சம் பட்டுட்டே என்ன பண்ணும், தன் குழந்தை இனப்பெருக்கம் பண்ணிட்டே போகும். அதாவது உலகத்தோட முதல் உயிரினம்னு பேரு. தொட்டா அதுக்கு உணர்ச்சி இருக்கும். நீங்க தொட்டாச்சு, நீங்க தொட்டு பாருங்க, டைன்னு மடங்கும். தாவரத்துக்கு உணர்ச்சி உண்டுன்னு கண்டுபிடிச்சவங்க ஜேசி போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் கண்டுபிடிச்சாரு. நீங்க தாவரத்தை போய் தொட்டு பார்க்கலாம், தொட்டு பார்த்தா உணரும். நீங்க தொட்டாச்சிக்கு தொட்டு பார்த்தா டைன்னு சுருங்கிட்டே பாப்பா, அது உணர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். என்னது? உணர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் அதுல இருந்துதான் முதல் அந்த தாவரத்தை பார்த்தீங்கன்னா புத்தி வரணும். அது பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி அந்த தாவரம் தான், அந்த பச்சையம் தான் படிப்படியாக 400 கோடி ஆண்டுக்கு அப்புறம் மனிதனாக மாறி இருக்கிறது. சரியா? அது என்ன பண்ணுதுன்னா, சூரியன்ல இருந்து ஆற்றல் எடுக்குது,
பூமியிலிருந்து ஆற்றல் எடுத்துக்குது, இப்படி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்றோம், பல கோடி ஆண்டுக்கு அப்புறம் நம்ம தோல் வந்து பச்சையா இருக்கிற தோடு பழுப்பா மாறிடுது. பச்சையா இருக்கிற தோடு பழுப்பா மாறிடுது. அந்த பழுப்பா இருக்கிற தோல் தான் வெளியே இருக்கிற ஆற்றலை உறிஞ்சி சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. காற்றில் இருக்கிற ஆற்றல் இழுத்து சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து 25 வருஷமா நோய் இல்லாம இருக்கிறேன்னா, நான் அந்த வயிற்றுல சுரக்கிற ஆசிட்வே நிறுத்தி இருக்கிறேன். என்னது வயிற்றுல சுரக்கிற ஆசிட். அந்த ஆசிட்னா அமிலம் வேறு. அந்த ஆசிட் எவன் அந்த சுரப்பதை பசியை எவன் முறையாக நிறுத்த கற்றுக்கொள்கிறானோ, முறையாக நிறுத்த கற்றுக்கொள்ளணும். எப்படி? ஒரு நாள்ல நிறுத்த முடியாது, 2 நாள்ல நிறுத்த முடியாது. இது வரைக்கும் குழந்தையில இருந்து நான் சாப்பிட்டேன். 40 வருஷத்துக்கு மேல சாப்பிட்டது பூரா. நான் எனக்கு வயசு இப்ப 65. நான் 40 நிறுத்தி பழகினேன். அப்படின்னா நான் 2 வயசுல 1 வயசுல இருந்து 40 வயசு இருக்க வரைக்கும் 40 வயசு வரைக்கும் சாப்பிட்டது பூரா 6 மாசத்துல கரைச்சி எடுத்துடலாம். எத்தனை மாசத்துல? 40 வருடம் எங்க, 6 மாதம் எங்க. அப்ப 40 வருடமா இருந்து சாப்பிட்டது பூரா 6 மாதத்தில் ஆசிரியர் விஞ்ஞானி வெங்கடேசன் கண்டுபிடிச்ச நீர் மருத்துவத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, திருவள்ளுவர் பரிந்துரைத்த நீர் மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு, ஜெர்மனி டாக்டர் கண்டுபிடித்த நீர் மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எல்லாம் ஒருங்கிணைந்து என்னுடைய நோயை நான் குணப்படுத்தினேன். அந்த எடையெல்லாம் கரைச்சி எடுத்தேன். 80 கிலோ எடையை வந்து கரைச்சி அந்த பீயெல்லாம் வெளியே எடுத்தேன். 20 கிலோ பீ வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் பசி தாகம் அமைதியா வந்துருச்சு. அந்த இயற்கையில் ஏற்படும். எப்படி நகம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வரக்கூடாது, நகை வந்து உள்ளேயே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. வெளியே வந்துச்சுன்னா கண்ணு காயம் பண்ணும், உடம்ப நம்ம உடம்பை நம்மளை காயப்படுத்திடும். அதனால நகத்தை வெட்டி விட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜீரண நீர் அதிகமாக போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. இந்த நகத்தை உண்டை விட்டீங்கன்னா 4 நாளைக்கு வடிச்சுட்டே இருக்கு. ஏன்னா நகை அந்த கரெக்டா அந்த அளவுலயே நிக்கணும். நகம் கீழே அழுத்தி பிடிச்சி வெட்டினீங்க, சதையை வெட்டிட்டீங்கன்னா சீ பிடிச்சிடும். மேலே வளர்ந்துட்டு வந்துச்சுன்னா ஆளை காயம் பண்ணிடும். அப்போ அந்த எங்க இருக்கணும், அந்த சதைக்கிட்டேயே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி தான் பசி இருக்கணும், அது எந்த தொந்தரவு பண்ணாம இருக்கணும். என்னது? பசி கீழே போயிடுச்சுன்னா உடம்புல வெப்பம் போயிடும். பசி கீழே போயிருச்சுனாவே ஹீட் வந்துடும், இந்த ஜில்லுன்னு வந்துடும். ஜில்லுன்னு வந்து அப்பவே சாகுதான். என்னது? பசிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பசி சைபர்ல தான் இருக்கணும். பசி கொஞ்சம் கீழே குறைஞ்சு போச்சுன்னா உடம்பு ஜில்லுன்னு ஆச்சுன்னா செத்து போறோம்னு அர்த்தம். அதே மாதிரி பயங்கர ஹீட் ஆச்சுன்னா ஆள் செத்து போயிடுவான். புரியுது? இப்ப பாருங்க, பிரான்ஸ்ல ஹீட்டு தான் அவ்வளவு பேர் அடிவாளி நாடுங்கிறான். ஒரு சாதாரண சூட்டை தாங்க முடியாம 1500 பேர் அந்த முண்டங்கள் செத்துருக்கிறாங்க. அந்த முண்டங்களுக்கு பூரா ஆரோக்கியம் இல்லாத முண்டங்கள். நம்ம பாட்டு 45 டிகிரியிலே நம்ம நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். மாடு மேய்க்கிறோம், ஆடு மேய்க்கிறோம், அவன் சாகிறது இல்லை. ஆனால் அவன் 35 டிகிரி வர்றதுக்குள்ள இன்னைக்கு 2000 பேர் செத்து போயிட்டானு. சரி, இப்போ பரிணாம சித்தாந்தம், கவனமா இதெல்லாம் கருத்து தான். இந்த கருத்தை கவனிச்சாதான் நீங்க நோவுல இருந்து தப்பிக்க முடியும். சாவுல இருந்து தப்பிக்கிறது 2வது. நோவு இல்லைன்னா சாவு வருமா? நோவை கட்டுப்படுத்திட்டா சாவையும் கட்டுப்படுத்தலாமா இல்லையா? நோவு வராம தள்ளி போட்டா சாவையும் தள்ளி போடலாமா இல்லவா? அத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வாயால் கிட்டுறது அவரு மாதிரி எப்ப நீங்க யாகாவராயினும் நாகாப்ப, வள்ளுவர் சொன்னாரு, யாகாவராயினும் நாகாக்க. நாவை எவன் காக்குறானோ அவன் சோக மாட்டான். சோகம்னா சாக மாட்டான்னு அர்த்தம். சோகம் அடைய மாட்டான். ஒருத்தர் செத்து போனா சோகம் அடையறமா இல்லையா? ஒரு செத்து போயிட்டு சோகம் அடையறான். அது காரணம் தெரியுமா? அந்த உயிரை காப்பாத்த தெரியல. அதான் சொல்ற, நாவை காத்தீங்கன்னா நீ சோகம் அடைய மாட்டேங்கிறாரு. யாகாவராயினும் நாகாப்ப, காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டுகிறாரு. நீ சாவறது உறுதிங்கிறாரு. கேவலப்பட்டு சாவறது உறுதி. நாவை அடக்குனீன்னா சோகம் இல்லாம வாழலாம். அதாவது சாவு சோகம் இல்லாம வாழலாம், அல்லது நோவு சோகம் இல்லாம வாழலாம், அல்லது கேவலமா பேசி செருப்புல அடி வாங்காம வாழலாம்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் எல்லா அர்த்தம் இருக்குது. புரியுதா? சரி, பரிணாம சித்தாந்தத்தின்படி அது எந்த விதத்தில் எதிர்காலத்துல வளர்ச்சி அடையும்? நாம வந்து சரி தாவரமா இருந்தோம், சரி அது எந்த மாதிரி வளர்ச்சி அடையும் கேட்டீங்கன்னா படிப்படியா வளர்ச்சி அடையும். அதாவது 1ஆம் அறிவுல வளர்ச்சி அடையும். அந்த 1ஆம் அறிவுல இருந்து 7ஆம் அறிவு வரைக்கும் போகுது. இப்ப நம்ம 7ஆம் அறிவை கொஞ்சம் புரிஞ்சிட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற ஒன்னே ஒண்ணு பகுத்தறிவு. அது இயற்கை கொடுத்த வரம். அது அந்த பகுத்தறிவை வைத்துக் கொண்டு குறைஞ்சபட்சா நமக்கு இருக்கிற அந்த சாதாரண பசி தாகத்தை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா, அந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதுக்கான உணவு என்னன்னு தெரிஞ்சிட்டோம்னா, சரி பசி தாகத்தை கட்டுப்படுத்த தெரியாத பொழுது என்னென்ன சாப்பிட்டோமோ அதெல்லாம் எடுக்க தெரிஞ்சிட்டோம்னா நீங்க 120 ஆண்டு மரணம் வராது. எத்தனை ஆண்டு? 120 ஆண்டு.
அதுக்கப்புறம் யோக நிலைக்கு போலாம். அதுக்கப்புறம் சாகாம இருக்கலாம். ஒரு மனிதன் வந்து 1000 ஆண்டு கூட சாகாம இருக்க அந்த டிஎன்ஏ டேமேஜ் அடையாம இருந்தா உள்ள இந்த செரிமானம் பூச்சிட்டு இருக்கணும். அந்த பசி தாகம் கட்டுப்பாட்டுல இருந்தால் அந்த உள்ள இருக்க செல் வந்து எந்த செல்லும் டேமேஜ் ஆகாது. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா ராஜேந்திரனுக்கு செல் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. பூபதிக்கு செல் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. என்ன மருந்து சாப்பிட்டாரு நீங்க வயிற்றுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆசிட் சுரந்துகிட்டே இருந்ததுன்னா நீங்க சோறு திங்கிறது நல்லா தான் இருக்கு, ருசியா நல்லா இருக்கு. பாலை குடிச்சாலும் ருசியா இருக்கும். சோத்தை தின்னா நீங்க ருசி போட்டுதான் வெறும் சோத்தை எந்த முண்டவும் திங்க மாட்டான். அந்த வெறும் சோத்துல உப்பை போட்டு பருப்பை போட்டு புளியை கரைச்சு மசாலா போட்டு எல்லா புடலங்காயும் போட்டு நாசம் பண்ணி நாக்குக்கு சுவை ஏத்தி அப்படித்தான் அந்த குருட்டு முண்டம் எந்த சத்தும் இல்லாத சோத்தை தின்னு செத்து போறீங்க. ஏன்னா வெறும் சோறை எவனும் திங்க எந்த முண்டமும் திங்காது. எந்த வெறும் இட்லி எந்த முண்டங்களும் திங்காது. எந்த வரதோசை எந்த முண்டங்களும் திங்காது. நேற்று கூட என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தோசை போடுங்க, நல்ல நெய் ஊத்திக்குங்க அல்லது விளக்கெண்ண தேங்காய் ஊத்திக்குங்க, தனியாக ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை எடுங்க, பொறுப்படியா நறுக்குங்க, அது நல்லா வணக்குங்க, வணக்கி 1/2 கிலோ வெங்காயத்தை ஒரு தோசை மேல போடுங்க, நல்ல முறுமுறு நல்ல செவ கும்முன்னு மனம் வரும். அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேல எலுமிச்சி பழத்தை புழிஞ்சிக்குங்க, வேற இட்லி பொடி வச்சு நல்லா தேங்காய் போட்டு குழச்சி தின்னுன்னு சொல்லியிருக்கேன். புரியுதா? இப்படி சாப்பிட்டீங்கன்னா தப்பிப்பீங்க. இதுக்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன், இவ்வளவு யோசனை பண்ணிட்டா உங்களுக்கு அந்த டிசைன் பண்ணி எங்களுக்கு போட்டு படம் போட்டு அனுப்பிச்சிருக்கேன், டிராயிங் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். எப்படி சாப்பிடணும் டிராயிங் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இதெல்லாம் நான் அசிஸ்டன்ட் வச்சிருக்கேன். அசிஸ்டன்ட் கொடுத்து டிராயிங் பண்ணி போட்டு பிரிண்ட் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் இவ்வளவு கிட்டத்தட்ட இதுக்கெல்லாம் இந்த பிரிண்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு 1000 ரூபாய் செலவாகும். புரியுதா? அந்த மாதிரி செலவு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரி பாத்துருங்க. 8 இப்ப புதுசா 8 படம் அனுப்பிச்சிருக்கேன். அந்த 8 படம் உங்களுக்காக தான். ஏன்னா இது வந்து உலகத்துல வந்து நான் எங்கேயும் நீங்க இங்க வந்து வைத்தியம் பார்க்கலாம், அங்கிருந்து வந்துட்டு போறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு ட்ரெயினுக்கு 2000, போறதுக்கு ட்ரெயினுக்கு 2000, ஏசியில தான் வர போறீங்க. ஏசியில போனா 7000, போறதுக்கு 14, 2 பேர் வந்து 35000 காலி. சரியா? இப்போ அறிவு நமக்கு வந்துருச்சு, ஆன்லைன்லயே வந்துருச்சு. எப்ப வேணாலும் நீங்க சந்தேகம் கேட்கலாம். இந்த 3 நாளுக்கு 3 நாளைக்கு 72 மணி நேரத்துல 72 தடவை நீங்க எனக்கு போன் பண்ணலாம். புரியுதா? 72 தடவை சந்தேகம் கேட்கலாம். 72 தடவை சந்தேகம் கேட்கலாம். இதை விட இந்த டாக்டரா சொல்லுவானா? எந்த டாக்டர் இல்ல, நான் ஆராய்ச்சியாளர். டாக்டர்னா ஆளை சாகடிக்கிறவன், ஆராய்ச்சியாளர்னா இப்படி. ஆனா நான் அப்படி இருக்கிறேன். நான் அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்ல முடியும். வாத்தியாருக்கு கணக்கு தெரிஞ்சாத்தானே அடுத்தவங்க கணக்கு சொல்லி தர முடியும். வாத்தியாருக்கு கணக்கு தெரிஞ்சாத்தானே அடுத்தவங்க கணக்கு சொல்ல தெரிய முடியும். வாத்தியாருக்கே கணக்கு தெரியல அடுத்தவனுக்கு எப்படி சொல்லி தருவா? அப்ப நான் நோய் இல்லாம இருக்கணும், நான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தவனா இருக்கணும், தாகத்தை கட்டுப்படுத்தவனா இருக்கணும், 7ஆம் அறிவை புரிஞ்சவனா இருக்கணும், யோக நிலையை புரிஞ்சவனா இருக்கணும், மனதை அடக்க தெரிஞ்சவனா இருக்கணும், வாய் ருசியை அடக்க தெரிஞ்ச. இவனாலதான் நோயை வெல்ல முடியும். எவனாலே நோய் நல்ல முடியாது. இது இந்தியாவிட தமிழ்நாட்டில் இப்பதான் கண்டுபிடிச்சு 30 வருஷம் ஆச்சு. உலகத்துல நான் மட்டும்தான் பசி தாகத்தை முறையாக கட்டுப்படுத்தி ஏற்கனவே சாப்பிட்ட உணவெல்லாம் வெளியெடுத்து சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த பசிக்கு வாய் நேரம் கொடுக்கலாம், மீண்டும் விரும்பியதை சாப்பிடலாம், மீண்டும் எதை விரும்பலாம் அதெல்லாம் சாப்பிடலாம். அசைவம் திங்கல, சைவத்தையும் திங்கலாம். அசைவம் சாப்பிட்டா எப்படி சுத்தப்படுத்த வேணும், சைவம் சாப்பிட்டா எப்படி சுத்தப்படுத்த வேணும்னு என்ன சொல்லி தருவா. இப்ப என்ன தெரியுமா, தின்னதெல்லாம் முதல்ல வெளியெடுக்கலாம். வெளியெடுத்ததுக்கு அப்புறம் நிதானமா எதை விரும்பினாலும் நீங்க எதை வேணாலும் விரும்பலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம். அது அப்புறம் முதல்ல கெட்டு போச்சு. என்னது கெட்டு போச்சுன்னா உள்ளுக்குற போற சுரண்டி எடுக்கணும். எப்படி இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னா சைலன்சர் அடைச்சதுன்னா அது பாலிஷ் போட்டு பிரஷை போட்டு சீமனை போட்டு டீசலை போட்டு சொரவு 1 வாரம் தேய்ச்சி கழுவி பளபளப்பு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த 10 லட்ச ரூபாய் வண்டி 1 கோடி ரூபாய் வண்டி நகரும். வெறும் 1 கோடி வண்டி 1 கோடி ரூபாய் போட்டு வண்டி வாங்கிட்டு இன்ஜின் கெட்டு போச்சுன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னது பிரயோஜனம் இல்லை. 1 கோடி ரூபாய் போட்டு வண்டி வாங்கிட்டு இருக்கிற இன்ஜின் சீஸ் ஆச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நேரம் பட்டறைக்கு போய் ஆகணும். அவன் 10,000 1 லட்ச ரூபாய் ஃபீஸா போடுவான். 1 வாரம் கழிச்சு அந்த 1 வாரம் அவன் கழிவு எடுக்கணும்னு பிறநாள் கண்டுவான். அதே மாதிரிதான் நீங்க சாப்பிடறதுல ஒரு குற்றம் இல்லை, நீங்க சுத்தப்படுத்தாதான் ஒரு குற்றம். எப்ப நீங்க பல்லு விளக்குனையோ அப்ப நீங்க குற்றவாளி. பல்லு விளக்காத நிலை வரைக்கும் நீங்க சுத்தப்படுத்தணும். அப்பதான் நீங்க இந்த சக்கரை நோயிலிருந்து தப்பிக்க முடியும். எல்லாரும் தப்பிக்கிறது நாளானைக்கு நீங்க தப்பிச்சிடலாம். சுத்தமா 100 ஆண்டுக்கு நோய் வராம இருக்கணும்னா அந்த பல்லு விளக்காத அளவுக்கு சுத்தப்படுத்தணும். எப்ப பல்லு விளக்குறீங்கன்னா ரத்தம் கெட்டு போய் ரத்தம் பிணமா மாறுறதுக்கு அப்புறம் ராத்திரி என்ன பண்ணுது, இந்த முண்டத்துக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்காக பகல் பூரா ஒண்ணு கண்டுக்காது, ராத்திரி மட்டும் தூங்குறப்போ எல்லா விஷத்தையும் அந்த மலத்தை பூரா வாயில கொண்டு வச்சிடும். நீங்க என்ன பண்றீங்க, காலையில என்ன பண்றீங்க, அப்படியே பெரிய கோல்கேட்டு அப்புறம் என்ன பெப்சோட போட்டு டொக்கன்னு டேச வடக்கி விட்டு வாயக்கு பிடிச்சிடுறீங்க. அந்த பொணம் பூரா 33 அடியில படிச்சிருக்கு. எத்தனை அடி?
33 அடி குடல்ல படிஞ்சிருக்குது. நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்சோண்டு லேசா ஆட்டி விட்டுறீங்க. ஆட்டி விட்டு தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துறீங்க. ஆனா 33 அடி இருக்கிற குடலை சுத்தப்படுத்த தெரியாதுங்க. ஒரு நாள்ல செய்ய வேண்டிய வேலைய நீங்க என்ன பண்றாங்க, 77 வருஷமா செய்ய செய்ய தெரியாம உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காதீங்க. அது காரணம் நம்ம பாடமே தப்பு தப்பா எழுதிட்டு போயிட்டாங்க. படிச்சவன் தப்பு படம், படிச்சவன் பாட்டை கெடுத்தா எழுத வேட்டை கெடுத்த மாதிரி. இப்ப இப்ப இந்த உயிரினங்கள் இருக்கு பாத்தீங்களா, உயிரினம் ஒன்றாவது உயிரினம் வந்து ஒரு செல் தாவரம். அது பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அறிவு தான் இருக்கும். தொட்டா சுருங்கும், தொட்டா விரியும். அதான் தொடு அறிவு. இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா புழு. ரெண்டாவது புழுக்குன்னா மண் புழு. அந்த புழுவெல்லாம் அது பாத்தீங்கன்னா நகர ஆரம்பிக்கும். தாவரம் நகராது, இந்த புழு நகர ஆரம்பிக்கும். இதுக்கு தொடுகின்ற உணர்ச்சி இருக்கு, நகர்ந்து போகிற உணர்ச்சி இருக்கும். அந்த புழு என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, இனப்பெருக்க வேகம் குறைவா பண்ணும். மைக்ரோ பாக்டீரியா இதெல்லாம் வந்து அவன் இனப்பெருக்க அதிகமா பண்ணும். புழு பூச்சியா 500 குட்டி 600 குட்டி போடும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டா, அறிவு வளர வளர இனப்பெருக்கம் குறைஞ்சிட்டே வரும். அறிவு வர வர சிந்திக்கும் திறன் அதிகமாக, அறிவு வர வர எதிர்பார்த்தல் அதிகமாக, அறிவு வர வர இயற்கையிலிருந்து ஆற்றலை பெற்றுக் கொள்ளலாம். சரி, மூன்றாவது பாத்தீங்கன்னா பல வகை பூச்சிகள். அதுக்கு வந்து பூச்சின்னா நீங்க பாக்குறீங்களா, அதெல்லாம் பூச்சிகள். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 அறிவு இருக்கும். அதை தொட்டா ஓடிரு, அங்க இங்கேயும் ஆடும், போகும் வரும். அப்புறம் கண்ணால பார்த்துட்டு போயிட்டே, ஈ எல்லாம் கண்ணால பார்த்துட்டு போயிட்டு, அதெல்லாம் ஈன்னு அர்த்தம், அதுல பூச்சிகள்னு அர்த்தம். சரியா? அது இனப்பெருக்க வேகம் பாத்தீங்கன்னா, அது பல லட்சம் போட்டது சில ஆயிரம் போய் சில 100 குட்டி போடும். அந்த மாதிரி பூச்சிகள் வந்துருச்சு. அதுக்கு 3வது அறிவு வந்துருச்சு. 4வது அறிவு பாத்தீங்கன்னா பல வகையான பாம்புகள் முதலியான. பாம்புன்னு தெரியுமா? பாம்பு, அது ஊர்வனம், பள்ளி கிளின ஊர்வனம், இதெல்லாம் பாம்பு. இது எப்படி தெரியுமா? சுவாசத்தை பெற்றிருக்கும். 4 அறிவு பெற்றிருக்கும். தொடு அறிவு இருக்கும், நகர்ந்து போகிற அறிவு இருக்கும், கண்ணுல பாக்குற அறிவு இருக்கு. 4வது அறிவு நுகர்ந்து மோப்பத்திலேயே கண்டுபிடிச்சிடும். எறும்பு பாருங்க, எங்கேயாவது நீங்க அரிசி பருப்பு காய வச்சு பாருங்க, எங்கேயோ இருக்கிற எறும்பு அங்க வந்துடும். அதுக்கு அத்தனை கண்ணுக்கே தெரியாத எறும்பு அவ்வளவு சுவாசம். 1 கிலோமீட்டருக்கு அப்பால அரிசி இருந்தா கூட, 1 கிலோமீட்டருக்கு அப்பால பருப்பு இருந்தாலும் கூட கண்டுபிடிச்சு அங்க போய் அந்த பருப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு தொல்லி மட்டும் போட்டு திருப்பி வந்துடும். அதை பூச்சி பிடிச்சிச்சுப்பாங்க. அப்ப அது நுகர்வுலயே கண்டுபிடிச்சு போயிடும். பாம்பு அப்படியே நாக்க நீட்டி நீட்டி பார்க்கும். எங்கடா அது 1 கிலோமீட்டருக்கு அப்பால எலி ஒளிஞ்சிருந்தாலும் இங்க நாக்க நீட்டி இங்கிருந்தே பார்த்து கண்டுபிடிச்சு நேரா போய் போட்டு தள்ளிடும். புரியுதா? இந்த அறிவு, இந்த நுட்பமான அறிவெல்லாம் அது ஒழுங்கா இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு, ஒழுங்கா உறுப்பெல்லாம் ஒழுங்கா வச்சு காட்டி, எங்க இறை இருக்குது, எங்க தண்ணி இருக்குது, வாசத்திலேயே கண்டுபிடிச்சிடு. நாம என்ன பண்றோம்னா, எல்லா உறுப்பையும் குட்டிச்சரம் ஆகி போகுது. எல்லா உறுப்பையும் கெடுத்து கண்ணை குருடாக்கி, காதை செவடாக்கி, மூக்க கெவடாக்கி, உள்ள இருக்கிற இதயத்தை கெடுத்து, கணையத்தை கெடுத்து, கடிரலை கெடுத்து, எல்லாத்தையும் கெடுத்து நாசம் பண்ணதுக்கு அப்புறம் என்னை காப்பாத்தன்னு சொன்னா எவன் காப்பாத்துவான்? ஒரு இளவும் காப்பாற்ற முடியாது. புரியுது? எல்லாம் கெட்டு குட்டிச்சராய் போச்சு. பேருக்கு மருந்து தின்னு, மருந்து தின்னு, மருந்து தின்னு, சாவரைக்கு மருந்து. ஏது மருந்து தின்னா எது நல்லா போறதில்ல, கணையும் நல்லா. எது கெட்டுச்சே கெட்டு அழுகிட்டே இருக்குமே தவிர, நீங்க பணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்க செத்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் நடக்குது. இப்ப சாகாம இருக்கணும் அல்லது நோய் இல்லாம இருக்கணும். அதுக்குதான் நான் சொல்ல போறேன். 4வது பாத்தீங்கன்னா, 5வது பறவைகள் வருது. பறவைகள், பாலூட்டிகள், விலங்குகள். நாம பாலூட்டி வகை சார்ந்தவங்க. நமக்கு என்ன தெரியுமா? நம்ம பாலூட்டி வகை சார்ந்தவங்க. நமக்கு 5 அறிவு வந்துருது. எப்போ பிறக்கிறப்ப ஒரு குழந்தைக்கு 5 அறிவு தான். ஆட்டுக்குட்டிக்கும் பிறக்கிறப்ப 5 அறிவு. ஆனா 5 அறிவுன்னா என்ன தெரியும்? வாய் ருசின்னு அர்த்தம். எது பால் ஊட்டுது அதுக்குள்ள வாய் ருசி இருக்கும். இப்ப மாடு வாய் ருசியா இருக்கும், குரங்கு வாய் ருசியா இருக்கும், யானை வாய் ருசியா இருக்கும். இதெல்லாம் இந்த பால் கொடுக்கறது எல்லாமே நல்லா. மானு என்ன பண்ணும்? நல்ல புல்லு திங்கும். குரங்கு என்ன பண்ணும்? நல்ல இனிப்பு திங்கு. நீ இனிப்பு கொடுத்து மிட்டாய் குடிச்சு பாருங்க, ஐஸ்கிரீம் கொடுத்தா நல்லா திங்குது. வாழைப்பழம் கொடுத்தா நல்லா இருக்குது. பாவக்காய் கொடுத்தா சாப்பிடாது. ஏன்னா பாவக்காய் கடிச்சு வீசிட்டு போயிடும். வாழைப்பழம் குடிச்சா சாப்பிடும். நல்ல இனிப்பான பொருள் கொடுத்தா சாப்பிடும். அப்ப ருசிக்கு எல்லாமே அடிமையா இருக்கு. ஏன்னா எது எது பாலூட்டுதோ அதெல்லாம் ருசி அடிப்படையாக கொண்டது. அதுக்கு ஒரே உதாரணம், நம்ம பிறந்த குழந்தை, அது 5 அறிவு தான். கண்ணை முடிக்கிறதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். சரியா? அந்த குழந்தைக்கு வாயில தேன் வைப்பாங்க. தேன் வச்ச உடனே அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும். அதாவது தேனு என்னன்னு தெரியவே தெரியாது, யார் வைக்கணும்னு தெரியாது. கண்ணே முடிக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். வாயில தேன் வச்சுன்னா சிரிக்க ஆரம்பிக்கும். நல்லா சப்பி சப்பி சாப்பிடும். அதே வசம்ப வச்சு பாருங்க, டொய்ங்கன்னு மூஞ்சி சுருங்கிரும். டொய்ங்கன்னு அப்படி. புரியுதா உங்களுக்கு? அப்ப கண்ணே முடிக்கல. ஆனால் இது எப்படி இது கண்டுபிடிச்சது கேட்டீங்கன்னா, அந்த மரபணுவிலேயே பதிவாகி இருக்கிறது. இது தேனு, இது உடம்புக்கு நல்லது. இது வசம்பு, இது உடம்புக்கு நல்லது. ஆனா வசம்பு உடம்புக்கு நல்லதுதான். அந்த வசம்பு வைக்கிறப்ப மூஞ்சி சுளிக்கும்,
தேனை வைக்கிறப்ப அப்படியே சிரிச்சுட்டு சப்பி சப்பி சாப்பிடும். ஏன் தேன் வச்சாங்கன்னா அந்த உணர்ச்சியை ஊட்டுறதுக்கு தான் தேன் வச்சாங்க. ஏன் வசம்பு வச்சாங்கன்னா உணர்ச்சி ஊட்டுறதுக்கு தான் வசம்பு வச்சா அது மூஞ்சி சுடுங்குதா அழுகுதான்னு கவனிப்பாங்க. தேன் வச்சு சப்பி சப்பி சாப்பிடுதுன்னா அது உணர்ச்சி இருக்குன்னு கண்டுபிடிப்பு. இதெல்லாம் தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. அப்ப 5ஆம் அறிவில ருசியை கண்டுபிடிக்கிற தன்மை கண்ணை முடிக்காமையே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க கண்ணை மூடிட்டு வடை சுடுறதை கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? கண்ணை மூடிட்டு மசாலா கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? கண்ணை மூடிட்டு தூரத்துல யாரு வடை சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? என்ன அர்த்தம்? அந்த வாசத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. இந்த அறிவே நமக்கு நுட்பமான அறிவுல இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது 6ஆம் அறிவு வருது. 6ஆம் அறிவு பாத்தீங்கன்னா 6ஆம் அறிவு பகுத்தறிவு. விலங்குகளுக்கெல்லாம் பகுத்தறிவு கிடையாது, குழந்தைகளுக்கு பகுத்தறிவு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் குழந்தைக்கு பகுத்தறிவு வேலை செய்யாது. அறிவும் இருக்கும், மனமும் இருக்கும். சரியா? அந்த மனிதனுக்கு பாத்தீங்கன்னா 6 அறிவு இருக்கு. அவனுக்கு தொடுகின்ற உணர்ச்சி இருக்கு. இப்ப உணர்ச்சி இல்லாத மனிதன் நிறைய பேர் இருக்கிறான். அப்புறம் நகருகின்ற அறிவு இருக்கு. இப்ப எவனும் நடக்க முடியலைங்கிறான், நாசமா போச்சு. அதுக்கப்புறம் வந்து காணுகின்ற அறிவு, கண்ணு அவுட் ஆயிடுச்சுங்கிறான், காணுகின்ற அறிவு போச்சு. அடுத்தது முகந்து பாக்குற அறிவு. இந்த வாசமே மூக்கு வேற. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் வேற. அதுல இஎன்டினா இயரு, என்னன்னா நோசு, தீன திராட்டு. இந்த இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் மூக்கு கெட்டு போச்சுங்கிற. ஆடா அறிவு கட்ட முண்டமே. அந்த மூக்கு கெட்டு போனவனுக்கு வைத்தியமே கிடையாது. அதே இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், இஎன்டி டாக்டர், அவனுக்கு நோய்வாய்ப்பட்டுருச்சுன்னா அவன் வேற இடத்துக்கு கூட வைத்தியம் பார்க்கறான். அப்ப இவன் எப்படி வைத்தியம் பார்ப்பான்? இப்படி எல்லா டாக்டர் இப்படித்தான். தனக்கு வைத்தியம், தனக்கு நோய் வந்துட்டா தன்னை காப்பாற்ற தெரியாம போய் அடுத்தவங்கிட்ட போய் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறான். இது எம்எஸ் டாக்டருக்கு இது பொருந்தும், எம்டி டாக்டருக்கும் பொருது, இஎன்டி ஸ்பெஷலிஸ்டுக்கும் பொருந்தும், கார்டியாலஜிக்கும் பொருந்து, எல்லா அளவுக்கும் பொருந்து. இவனுக்கு வைத்தியம் பார்த்துட்டா இவனுக்கு கேட்டு போச்சுன்னா அடுத்தவங்கிட்ட வைத்தியம் பார்க்கறான். அப்ப இவனுக்கு கணக்கு தெரியல அர்த்தம். தனக்கு நோய்க்கு தானே பார்த்துக்கிறது வந்து அறிவாளி. எப்படி நாய் தனக்கு நோய் வந்ததுன்னா 3 நாள் பட்னி இருந்து 3 நாள் சாப்பிட இருக்குதோ அந்த மாதிரி நாமளும் இந்த மாதிரி அடிக்கடி வயிற்ற காலி பண்ணி மீண்டும் மீண்டும் சாப்பிட்டு பார்க்கணும். புரியுதா? வயிற்ற காலி பண்ணணும்னு தெரியணும், சாப்பிட்டு பார்க்க தெரியணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலி பண்ண தெரியணும். இப்படி பண்ணி பண்ணி பார்த்தோம்னா உடம்பை நீங்க பத்தி புரிஞ்சுக்கலாம். நீங்க சாவும் வாழ்வும் உங்க கையில அது தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப 6ஆம் அறிவு வர்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தடவையில ஒரு குட்டி போடுற மாதிரி நம்ம மாறிடுறோம். பல கோடி ஆண்டுக்கு முன்பாக பல குட்டி, லட்சக்கணக்கான குட்டி போட்டு போட்டு அறிவு வளர 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 கடைசியில ஒரு பிரசவத்துல ஒரு குட்டி போடுற அளவுக்கு நம்ம மாறிடுறோம். இதுதான் 6ஆம் நிலைன்னு பேரு. அடுத்தது 7ஆம் நிலை நடந்ததுன்னு அர்த்தம். 7ஆம் நிலை வந்து மனிதன் யோகியாக மாறுகிறான். இந்த யோகியாக மாறுகின்ற பொழுது அவனுக்கு 7 அறிவு வருது. இப்ப நமக்கெல்லாம் என்னன்னா 5 அறிவு. வாய் ருசிக்கு அடிமையா போய் பகுத்தறிவு பயன்படுத்தல. நமக்கு 6 அறிவு இருக்குது. வாய் ருசிக்கு அடிமையாகி பகுத்தறிவு வச்சு கேள்வி கேட்கறதில்ல. இது சாப்பிட்றதா, சாப்பிட வேண்டாமா, இது மலச்சிக்கல் வருமா, மலச்சிக்கல் வராதா, இப்படி எல்லாம் எந்த பகுத்தறிவும் கேள்வி கேட்காம எவனையும் கேள்வி கேட்கறதில்ல. உணவு பற்றி கேள்வி கேட்கறதில்ல. பொண்டாட்டிட்டையும் கேள்வி ஒன்றை கொடுத்து கொடுத்து ஏன்னா உணவு நீ சமைச்சு கொடுக்குற, நான் திங்கிறேன், வெளியே வர மாட்டேங்குது. நீ தான் சமைச்சு கொடு, உனக்கு அறிவு வேண்டாம் அவனுக்கு கேட்கறது இல்லாம அவனும் வாய் ருசிக்கு அடிமையானவன், நீயும் வாய் அடிமையாகி போய் எல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு உங்க உடம்பெல்லாம் கெடுத்து வச்சுட்டீங்க. கேள்வி கேட்கணும். இது நல்லதா, உப்பு நல்லதான்னு கேள்வி கேட்கணும், காரம் நல்லதான்னு கேள்வி வைக்கணும், என்ன நல்லதான்னு கேள்வி வைக்கணும், இட்லி உள்ளவ என்ன வேணும்னு கேட்கணும். இட்லிங்கிறது எப்ப வந்தது, தோசைங்கிறது எப்ப வந்துச்சு, இதெல்லாம் இடையில வந்துச்சா? எந்த விலங்காவது இட்லி தோசை திங்குதா? எந்த விலங்கு எதுவும் திங்கிறதெல்லாம் நீங்க ஒரு மாட்டுக்கு தொடர்ந்து இட்லி வச்சு பாருங்க, 10 நாள் அந்த மாடு வயிறுப்பி செத்து போயிடும். அரிசி மட்டும் 5 கிலோ அரிசி தினம் வச்சு பாருங்க, 2 நாள்ல மாடு வயிறுப்பி செத்து போயிடும். ஆட்டுக்கு அரிசி வச்சு பாருங்க, படபடன்னு தின்ன உடனே தண்ணி குடிச்சுன்னு அப்பவே செத்து போயிடும். பெரிய விலங்குகளே அவ்வளவு கொடூர ஜீரண நீர், அவ்வளவு கொடூர செரிமான நீர் உடைய அந்த விலங்குகளே அரிசி சாப்பிட்டு ஜீரணமாக செத்து போகுதுன்னா நீ அது உடனே செத்து போகுது. ஆனால் நீ சாகறக்கு சித்திரவதை பட்டு சாகர. அதுதான் மனிதனுக்கு கொடுக்குற குடும் தண்டனை. அது உடனே செத்து போகுது. நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் கொஞ்சமா அணுவணுவா எல்லா உறுப்பு ரிப்பேர் ஆகி கேவலமா செத்து போறீங்க. சாவறது கூட கேவலமா சாகுறீங்க, புகழாக சாகிறதுல. அதாவது தின்னுச்சு செத்து போச்சு. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? உடம்பு என்ன பண்ண, இதுதான் பனிஷ்மெண்ட். இப்ப உங்க வீட்டுக்காரருக்கு கொடூர பனிஷ்மெண்ட். அடுத்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆரம்பிச்சு. யார் இந்த சாதாரண உணவை திங்குறானோ, எவன் ஒருத்தன் 6 மாசம் வாழ்க்கையில ஒரு தடவை, நேற்று சொன்ன மாதிரி வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஒரு 6 மாசம் குடல கழுவு தெரியாதுன்னா அத்தனை பேரும் பனிஷ்மெண்ட் வந்துதான் சாக போறானுங்க. எழுதி வச்சுக்கோங்க. உங்க அக்கம் பக்கம் புள்ள மைய பேரன் பேத்தி புருஷன் பொண்டாட்டி தாத்தா அத்தனை பேரும் நோய்வாய்ப்பட்டு துடிதுடித்துதான் சாக வேண்டிய. இது எவனும் மாற்ற முடியாது. அதுக்கு காரணம் குடலை கழுவ தெரியல. குடலை கழுவுறது என்பது இந்தியாவிலே தமிழர்கள் சித்தர்களால் கடைபிடிக்கப்பட்டது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதா? இதுல பத்தியம் கிடையாது, பட்டினி கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாமே திங்க சொல்லியிருக்கோம். கூட
தோசை திங்க சொல்லியாச்சு, இட்லி பொடி திங்க சொல்லியாச்சு, பொரியல் திங்க சொல்லியாச்சு, தண்ணி குடுக்க சொல்லி எல்லாம் திங்க சொல்லியாச்சு. எந்த பட்டினி பத்தி எதுவுமே கிடையாது. சரியா? எல்லாம் சொல்லியாச்சு. ம், ம், பசி இல்ல அப்படின்னா வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். பசி இல்லைன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும். புரியுதா? ம். அதுக்குதான் தண்ணீரை மருந்து மாதிரி தண்ணி குடிக்கணும். 100 மில்லிக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. ஏதோ ஒரு 10 மில்லி முன்ன பின்ன போகலாம். அதிகமா குடிச்சீங்க ஆபத்து, நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஏற்கனவே ரத்த நீர்த்து போய் கிடக்குது. போலியே என்ன பண்ணி இருக்கிறான், ரத்தத்தை டைலூட் பண்ற டேப்லெட் கொடுத்துறா. உலகத்துல கொடூரமான ஆபத்து. எப்ப ரத்தம் நீர்த்து போச்சோ மூளை வேலை செய்யாது, தூக்கம் வராது. ரத்தம் நீர்த்து போனாவே தூக்கம் வராது. என்ன வராது? தூக்கம் வராது. இப்ப என்ன பண்ணி இருக்கிறீங்க, ரத்த நீர்த்து போகிற கொடுத்துருக்கீங்க, என் தூக்கம் வராது, நுரையில் வேலை செய்யாது, கணையங்கள் எதுவும் வேலை செய்யாது. அதுக்கெல்லாம் உண்மையான ரத்தம், இயற்கையான ரத்தம், சுத்த ரத்தம் போகணும். உங்க ரத்தம் தான் அசுத்த ரத்தமா மாறிடுது. புரியுதா? அந்த அசுத்த ரத்தமா மாறணும் காட்டினா காலையில வாயில நாத்தம் அடிக்குது, வாயில பெணவாடி அடிக்குது. புரியுதா? 4-5 நாள்ல வாய் நாத்தம் குறைஞ்சிடும். இப்படியே செஞ்சுட்டே வந்தாருன்னா 6 மாசத்துல எந்த பல் டாக்டர் போனாலும் என்னங்க நாத்தமே இல்லைன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அவன் ஆச்சரியப்படுவான். நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். வாயில நாத்தம் வராது, குடல் நாத்தம் வராது, வேர்வு நாத்தம் வராது, எல்லாம் 4-5 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்ப 7வது நிலைக்கு வர்ற மனிதன் யோகியாக மாறுகிறான். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்து பார்த்தல், ஆகாய சக்தியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல். அவன் எப்பொழுதும் குழந்தை வருகின்ற தகுதியாக இருப்பான். தானும் நிலைத்து வாழ்வான், தன் சந்ததியும் நிலைத்து வாழ்வான். அதாவது இனப்பெருக்கம் செய்வதோடு எப்பவும் வாழ்வான். சரி, இப்போ இந்த தேல் பார்த்திருப்பீங்க. சொல்லி முடிக்க போற நேரமாச்சு. இப்ப தேல் பார்த்திருப்பீங்க, தேலு நண்டெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 4வது அறிவு. என்னது? 4வது அறிவுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா, தாய் தேல் கற்பம் அடைஞ்சதுன்னா வயிற்றை கிழிச்சிட்டு உடம்ப கிழிச்சிட்டு குஞ்சுகள்லாம் வெளியே வரும். அம்மா செத்து போயிடும். சரி, அம்மா செத்து போய் அம்மா தன்னை அழித்துக்கிட்டு இந்த குஞ்சுகளை காப்பாத்துவார். அந்த குஞ்சு என்ன பண்ணுதுன்னா தாய் தேல் உடம்பவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுதான் தன்னை அழித்துக் கொண்டு தன் சந்ததியை காப்பாற்றுதல் அர்த்தம். இது இயற்கையில் நடந்துட்டு இருக்குது. வாழைமரம் முத்திடுதுன்னா, தாய் கன்று கொலை ஈண்டுருச்சுன்னா, தாறு போட்டுருச்சுன்னா, முத்தி போச்சுன்னா அம்மாவை சாகடிச்சிருவாங்க. அம்மாவை சாகடிச்சுட்டு அந்த குழந்தைகளை வாழ வைப்பாங்க. இந்த குழந்தைகளை, இதுதான் முதல் நிலைன்னு பேரு. வாழை மரம் தான் முதல் நிலை. அதே மாதிரி புழு அப்புறத்த புழு அம்மா செத்து போயிடும், குழந்தைகளை வாழ வைக்கும். பூச்சி செத்து போயிடும், குஞ்சுகளை வாழ வைப்பேன். அந்த 4வது நிலையில கண்முன்னாடி நீங்க தேலை பார்க்கலாம். தேல் என்ன, அம்மா செத்து போய் உடம்ப கிழிச்சிட்டு இந்த குஞ்சுகள் வெளிவரும். குஞ்சுகள் வந்தோடனே முதல் சாப்பாடு அம்மாவோட உடம்பு தான். அப்படி என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தன்னை அழித்து கொண்டு தன்னை சாகடித்து கொண்டு அந்த குழந்தையை காப்பாத்துச்சு. சரி, அடுத்தது 5வது நிலை வருது. 5வது நிலை யார் வர்றாங்கன்னா, பகுத்தறி அந்த வாய் ருசி கொண்ட மாடுகள் வருது, ஆடுகள் வருது, மனுஷன் வர்றான். இங்க பாருங்க, அம்மா உயிரோடு இருக்கும், அப்பாவும் உயிரோடு இருக்கும், குழந்தைகளும் உயிரோடு இருக்கும். 4ஆம் நிலையில அம்மா அப்பா செத்து போயிடுறாங்க, குழந்தைகள் தப்பிச்சுக்குது. அப்ப 4ஆம் நிலை வரைக்கும் சாகின்ற நிலை. 5ஆம் நிலை வந்துட்டாவே சாகாத நிலை. என்னது? பத்மா பெங்களூர் சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா? நாலாம் நிலை வரைக்கும் சொல்லியாச்சு. 5ஆம் நிலைக்கு என்ன சொல்லிருக்கேன் சொல்லுங்க. 4ஆம் நிலை இந்த தேலு இதெல்லாம் அவங்களுக்கு உண்டானது. 5ஆம் நிலை 5ஆம் நிலை கவனிக்கல சார். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்ல, இவ்வளவு நேரம் கையில தான் இருந்தேன், இந்த ஒரு இது கவனிக்கல. சொல்லுங்க. அதுதான் தப்புன்னு அர்த்தம். அப்ப எண்ணம் எங்கேயோ போயிட்டு இருக்குது உங்களுக்கு. வகுப்பு எடுக்கிறப்ப ஒழுங்கா உட்காரணும், ஒழுங்கா கவனிக்கணும். புரியுதா? உயரை கொடுத்து நான் பேசிட்டு இருக்கேன், அதனாலதான் ரெக்கார்ட் பண்றேன். நல்ல வேலை ரெக்கார்ட் பண்றேன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றத நான் தப்பிக்கிறேன். இந்த தப்பு நீங்க பண்ணக்கூடாது. புரியுது? யாரும் தப்பு பண்ணக்கூடாது. வகுப்பு நடக்கிறப்ப நான் 3 போன் வச்சிருக்கேன், எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். புரியுதா? நம்ம வேலை உயிரை காப்பாத்துற வேலைமா, அடுத்த உயிரை காப்பாத்துறோம் இல்லையா? அப்ப நம்ம உயிரை காப்பாத்துறதுன்னா அடுத்த உயிரை காப்பாற்ற முடியும். அதனாலதான் ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி தப்பு நடக்குங்கிறது. ஏன்னா இது புதுசு. நாம ஒழுக்கமாவே இருக்கிறது இல்ல. எப்ப வாத்தியார் வெளியே போவான், எப்ப கேன்டீனுக்கு போலாம், இந்த நிலைமைதான் காலேஜில் இருக்குது. எப்ப வாத்தியார் தொலைவான், எப்ப கேன்டீனுக்கு போலாம், இதுதான் உலகம் பூரா நடந்துட்டு இருக்குது. கூத்தடிக்கிறதா வேலை. அத காரணம் செய்முறை கல்வியே கிடையாது. இது நான் செய்முறை கல்வி. நல்ல வேலை ரெக்கார்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். என்ன நீங்க மறந்தா கூட திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்டுடலாம். அதுக்குதான் எல்லா வீடியோவும் பாருங்க. அப்ப நேத்து மட்டும் 7 வீடியோ 7 பேர் எங்கிட்ட சந்திச்சிருக்கிறாங்க. 7 பேர் விளக்கம் கேட்டிருக்காங்க. 7 புது பேஷண்ட். என்னது கொடூர நோய்கள் எல்லாமே நீங்க நினைக்கவே முடியாது.
அவ்வளவு ஒரு கொடு எங்கிட்ட வர்றதுல கொடூர நோய் தான் வருது பாருங்க. வயது 77, உங்களுக்கு கொடூர நோய் அது. வெளிக்கு போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டு பாருங்க. ஒரு ம். ஒரு 70 வயசு ஆளுக்கு ஒழுங்கா வெளிக்க போக தெரியலன்னா அப்புறம் என்ன அறிவு இருக்கு? சொந்த அறிவு, சொந்த புத்தி எங்க போச்சு? ஒழுங்கா தின்னு, ஒழுங்கா பேள தெரியல. ஒழுங்கா தின்னு, ஒழுங்கா பேள தெரியல. கண்டதை தின்னு போட்டு பேளத்திலே முடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. நேத்து வந்தா மாதிரி ஒருத்தர் 50 வயசு ஒரு ஆள் வந்தா பாருங்க. 1 மணி நேரத்துக்குள்ள 3 தடவை ஒண்ணுக்கு போறான். செத்து போற சாமி என்னை காப்பாத்துங்கிறான். ஒரே நாள்ல நிறுத்தியாச்சு. ஒரே நாள்ல. ம். உலகத்துல எங்கேயாவது ஒரே நாள்ல மருந்து இல்லாம நிறுத்த முடியுமா? மருந்து போட போட அதிகமா தான் ஒண்ணுக்கு போகுது. நான் மருந்தும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா சாப்பிட்றேன்னா சாயங்காலம் 6 மணிக்கு கூப்பிடுறேன். சாமி என்ன 6 மணி வரப்போ மணி ஒரு 11 மணி இருக்கு. காலையில 11 மணி இருக்கு வந்தா. நான் அவளு பொரி கடலை இதெல்லாம் வெறும் சுவையா என்ன சுவையா இருக்குது, டேஸ்டா இருக்குது. இவ்வளவு சுவையா நான் சாப்பிட்டதே இல்லைங்க. இது ஹோட்டல்களையும் வச்சு நடத்துறவாங்க. ஹோட்டல்களையும் தொழில் பண்றவங்க. சுவையா இருக்குது சாமி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. ஒரு மாங்காய் துண்டு ஒண்ணு கொடுத்தேன். மாங்காய் பழுத்த மாங்காய், நீல மாங்காய் இருந்தது. நீல மாங்காய் அல்போன்சா வாங்கி வச்சிருந்தேன். அல்போன்சா பழத்தை அறுத்து கொடுத்தேன். என்ன சாமி இதெல்லாம் சாப்பிடவே ஒண்ணும் பண்ணாதுன்னு நான் சொல்ற மாதிரி சாப்பிடுனேன். கரெக்டா 6 மணி 7 மணி சாமி 20 தடவை 30 தடவை போகும். 1 மணி நேரத்துக்கு 2 தடவை போகும். இது வரைக்கும் பஸ்ல ஏறி வரப்ப பயந்துட்டே வந்தா ஒண்ணுமே ஆகல அப்படின்னா அப்படின்னு அப்படின்னு 24 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கம்ப்ளீட்டா நின்று போச்சு. 10 வருஷமா ஒரு நாளைக்கு 40 தடவை ஒண்ணுக்கு போனவ 10 வருஷம் அப்ப எத்தனாயிரம் தடவை ஒண்ணு போயிருப்பான் பாருங்க. ஒரு நாளைக்கு 48 தடவைனா 10 வருஷத்துல எத்தனாயிரம் தடவை போயிருப்பா? கணக்கு 44 லட்சம் தடவை போயிருப்பா. நினைச்சு கூட பார்க்க முடியாது. 24 மணி நேரத்துல அந்த சிறுநீர் நிறுத்தியாச்சு. 24 மணி நேரத்துல சிறுநீரை நிறுத்தியாச்சு. அந்த அதிகமா போறது ஓவர் போயிடுவாங்க. அது என்ன ஓவர் யூரினரியா என்ன சொல்லுவா? இந்த அது போயிட்டே இருந்தா அது ஓவர் யூரினரி என்னமோ நான் படிச்சு பார்த்தேன். அது இது மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஓவர் யூரினரிங்க இன்னும் அது வேற ஏதோ அலோபதியில ஏதோ பேர் வச்சிருக்காங்க பார்த்தேன் நான். ஆனா யூரினரின்னு வருது, யூரின் வருது. ஓவர் யூரின் அது என்ன ஹைப்பர் யூரினேஷன் சொல்லுவாங்க சார். படுபயங்கரமா உடம்பு சில்லிட்டு சாகணும் எல்லாம். அதாவது என்ன தெரியுமா, மூளையில இருந்து சிறுநீரை கொண்ட சிக்னல் போகாம கண்ட்ரோல் ஆகி இடையில டிஸ்கனெக்ட் ஆயிரும். என்னது கண்ட்ரோல் பண்ற சக்தியே போயிடும். இவனால அடக்கவே முடியாது. ஆத்திரத்தையும் மூத்திரத்தையும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடக்கலாம். 1 நிமிஷம் கூட அடக்கிற அளவுக்கு அந்த பவர் போயிடுச்சு. 1 நிமிஷம் கூட அடக்கிறதுக்கு பவர் போயிடுச்சு. ஆசிட் அதிகமாயிடுச்சு. ஆசிட் அதிகமான மூளை வேலை செய்யல. ஆசிட் அதிகமான கட்டி மூளை வேலை செய்யல. மூளை கட்டு போனா தூக்கம் நின்று போச்சு. தூக்கம் டோட்டல் ஃபெயிலியர் அவன். அதே நிலைதான் இப்ப வந்து ராஜேந்திரனுக்கு வந்திருக்கு. சரியா? இப்ப இந்த 4ஆம் நிலை சொல்லி முடிக்க போறேன். 4ஆம் நிலையில் வந்து விலங்குகள் அந்த அடிப்படையில் தாய் இறந்து சேய் இறந்து அப்பா அம்மா இறந்ததான் குழந்தைகள் காப்பாற்றுறாங்க. அடுத்தது 5ஆம் நிலை வருது. இந்த 5ஆம் நிலையில் வந்து விலங்குகள் பாலூட்டிகள் வருது. அது வந்து தாயும் சாகிறதில்ல, சேயும் தாயும் சாகிறதில்ல, தந்தையும் சாகிறதில்ல. குறிப்பிட்ட நாள் உயிர் வாழுது. நம்ம கண் முன்னாட தாய் வந்து பால் ஊட்டிகிட்டே இருக்குது. அப்பா மாடும் இருக்குது, அம்மா மாடு இருக்குது, தாயாடு இருக்குது, தகப்பனாடும் இருக்குது, குட்டியும் போட்டுட்டே இருக்குது. இது ஒரு 5ஆவது நிலை. 6ஆவது நிலை அந்த 5ஆவது நிலை இருந்து வாயிற்சி வந்துருது. அப்ப வாயிற்சி நமக்கு எப்ப வந்தது? பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி விலங்காய் இருக்கிறப்ப பாலூட்டியா பிறக்கிறப்ப பாலூட்டியா இருக்கிறோம். பிறக்கிறப்ப குழந்தைக்கு 5 அறிவு தான், ஆட்டுக்கு 5 அறிவு தான். ஆனா ஆடு பிறந்த உடனேயே அரை மணி நேரத்துல எந்திரிச்சு ஓடிடுது. ஆனால் நாம் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஆண்டு கணக்கில் ஆகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அங்கதான் நம்ம மாறுறோம். நாம வந்து அறிவாலும் மனத்தாலும் ஆடவங்க. அதனால இயற்கை நமக்கு கரெக்டா வச்சிருக்குது. ஆடு பிறந்தோன்னு எந்திரிச்சு ஓடிடணும். ஆனால் மனிதன் அதே 5 அறிவு தான், அதே தாய்ப்பாடு தான் குடிக்கணும். நாமளும் 1 வருஷம் 1.5 வருஷம் தாய்ப்பாடு முட்டி குடிச்சிட்டே இருக்கிறோம். அதற்கப்புறம் தான் நம்ம எந்திரிச்சு நடக்கிறோம் இல்லையா? அதற்கப்புறம் அந்த பல்லு முடைச்சதுக்கு அப்புறம் வேற மாதிரி உணவு பழக்கம் போகணும். சரி, இப்ப நம்ம என்ன 5ஆம் அறிவு குழந்தை சாகிறது இல்லை. அப்படியே கொஞ்சம் நீட்டி பாத்தீங்கன்னா 6ஆம் அறிவு பகுத்தறிவை பயன்படுத்தினால் 7ஆம் அறிவிலும் சாகாம வாழலாம்னு இயற்கையிலேயே இருக்குது. இயற்கையிலேயே நீங்க 4ஆம் அறிவை புரிஞ்சு பாத்துக்குங்க, 5ஆம் அறிவை புரிஞ்சு பாத்துங்க. பொறியாளர் வெங்கடேசன், பொறியாளர் பழனிவேல், இன்ஜினியர் பழனிவேல் பதில் சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா. 4ஆம் அறிவுக்கும் 5ஆம் அறிவுக்கும் 6ஆம் அறிவுக்கும் என்ன சொல்றீங்க சொல்லுங்க. 4ஆம் அறிவுல என்ன ஆகுது? 4ஆம் நிலை இந்த பாம்புகள் பறவைகள் அந்த மாதிரி இது வருங்க. இப்ப 4ஆம் அறிவுக்கு இப்ப தேலை சொல்லிட்டேன். தேல் இருந்து ஆரம்பிங்க. தேல் வந்து தன் குட்டி இருந்து அது அதன் உடம்பையே வந்து உணவா கொடுத்துரும். சரி, 4ஆம் நிலையில. 5ஆம் நிலையில 5ஆம் நிலை விலங்கு நிலை. பாலூட்டி பல குட்டிகளை இருந்து அது வந்து விலங்கு நிலையிலே இருக்கும்.
ஏன்னா அது ஓரளவுக்கு சென்ஸ் இருக்காது. சரி, இருக்கும். தாயும் தாக்கு செத்து தாயும் தகப்பனும் சாகாம இருக்கிறாங்க, அதை சொல்லுங்க. தாயும் தகப்பனும் சாகாம இருக்கிறான், அப்புறம் ஆமா, அது 6வது நிலை. அதாவது தாயின் ஒரு குட்டி தான் பிறக்க வைக்கும். ஆனா தன்னுடைய தாய் வந்து அந்த மேல்நிலைக்கு ஏத்துறதுக்கு ஒரு அறிவு சென்ஸ் அதுல ஒரு அதான் பகுத்தறிவு. மேல்நிலைக்கு சாகாம இருக்கிறதுக்கு அந்த பகுத்தறிவு கொடுக்குது. அந்த பகுத்தறிவு மனிதன் யூஸ் பண்ணி மேல்நிலை 7வது நிலைக்கு போய்க்கணும். 7ஆம் நிலை தான் மரணத்தை வெல்றது, நோயை வெல்றது. சரியா? இப்ப இது இயற்கையில தான் இருக்குது. இது யாரும் செயற்கையா இருக்கலையே. செயற்கையில இது கிடையாது. இப்போ நாம சாகாம இருக்கிறோம், குட்டி போடுறோம். நாம சாகாம இருக்கிறோம், கொஞ்ச நாள் ஒரு 50 வருஷம் 700 வருஷம் வாழறத வச்சு நாம 2-3 குட்டி போட்டு பேரம்பத்தி பாக்குறோம். ஆனால் அந்த தேல் வந்து பேரம்பத்தி குஞ்சியவே பாக்குறது இல்லையே, தன்னுடைய பிறந்த குழந்தையே பாக்குறது இல்லையே தேலு. அதான் தன்னையே இழந்துருது. அப்ப தன்னை இழந்த 4ஆம் நிலையில தன்னை சாகடிக்காதது 5ஆம் நிலை. அதான் பாலூட்டிங்கிறோம். பாலூட்டி பறவைகள், விலங்குகள் பாலூட்டிகள். பாலூட்டிங்கிறது ஆடு மாடு வச்சுக்கலாம். அம்மாவும் உயிரோட இருக்குது, அப்பாவும் உயிரோட இருக்குது, குழந்தைகள் பெத்து போட்டுருது. சரியா? அதுக்கு 5 அறிவோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு 10 வருஷத்துக்கு செத்து போயிடும். 6ஆம் அறிவு வர்றதுக்கு மட்டும் வயசு 100 வயசுங்கிறான். என்னது 100 வயசு? இப்ப புரிஞ்சுக்குங்க. அதுக்கெல்லாம் 15 வயசு 16 வயசு தான். ஆடு மாடுக்கெல்லாம் 15 வயசு 16 வயசு தான். ஆனால் 6வது பெற்ற மனிதனுக்கு மட்டுமே நீண்ட காலம் வாழலாங்கிறான். வள்ளுவர் சொல்றாரு, பொறிவாயில் ஐந்தவித்தான் போய் 100 ஆண்டு கூட அது சாதாரண உணவை சாப்பிட்டு போது 100 வயசுன்னு கணக்கு பண்ணி, ஏன்னா அந்த உணவை நிறுத்தினாக்கா வந்து பல ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் போயிட்டே இருக்கும். இது யாருக்கும் தேப்பாது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெருநின்றார் நீடு வாழ்வார்னா. நெருநின்றால் மலர்மிசை ஏகினால் மாடடி சேர்ந்தார் நீலமிசை நீடு வாழ்வார்னா. இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் புலன்களை ஒழுங்காக பக்குவப்படுத்தினால், பொய் புலன்களை ஒழுங்காக அழித்தால், அவித்தால் என்ற இடத்தான் பக்குவப்படுத்தல். அவித்தல் என்று சொன்னாலே 2 பொருள் இருக்குது. அவித்தல்னா சாகடித்தல் ஒரு பொருத்தல் இருக்கு, சாகடித்தல் இல்லாமல் ஆக்குதல் ஒரு பொருள் இருக்குது. அவித்தல்னா சாப்பிடுற அளவுக்கு பக்குவப்படுத்தல் ஒரு பொருள் இருக்கு. சாப்பிடுற அளவுக்கு பக்குவப்படுத்துறது. ஒரு கிழங்கு தீரிட்டு கரிச்சாலும் அது அழிஞ்சு போகும். அதே தண்ணியில போட்டு வேக வச்சோம்னா, பக்குவப்படுத்தோம்னா அந்த பக்குவப்படுத்தப்பட்ட கிழங்கை நம்ம சாப்பிட முடியும். இது அவித்தலுக்கு 2 பொருள் இருக்குது. ஒண்ணு அடியோடு அழிச்சிடுறது, அல்லது சொல்றது புரியுதுங்களா? புரியுது சார். சொல்றது புரியுதுங்களா? புரியுது சார் புரியுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாகாம இருக்கிறதுக்கு வழி என்னதுன்னா ஒரே வழிதான். அந்த வயிற்றுல இருக்கிற பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி. அதுதான் உங்க வீட்டுக்காரங்க நான் கொடுத்துருக்கேன். இப்ப என்ன பண்ணணும் சொல்லி முடிக்க போறேன். நீங்க இந்த காலையில இருந்து ஆரம்பிச்சாச்சு. நீங்க 10 மணிக்கு போல அந்த நான் சொன்ன மாதிரி இந்த காரப்பொரி நல்ல சுவையா பொரி, கடலை, அவலு, 50 கிராம் பொரி, 50 கிராம் அவலு, 50 கிராம் மிச்சரு, 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் பொட்டுக்கடலை, இதெல்லாம் போட்டுக்கணும். கொஞ்சம் மசாலா பொடி போட்டுக்கணும். அது சாம்பார் பொடி, அந்த பொடி, இந்த பொடி, மிளகாய் பொடி, பிரியாணி பொடி எதாவது இருந்து நல்லா மேலே தூவிக்கணும். 2 கரண்டி தேங்காய் ஊற்றிக்கணும். 100 கிராம் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அது உள்ளே போட்டுருக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா பொடி பொடி நறுக்கி உள்ளே போட்டு அப்படியே டப்பால் போட்டு நல்லா கொடுக்கணும். அந்த மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அந்த காரமும் சகப்பாக வந்துடணும். அதை எடுத்து நிதானமாக சாப்பிடணும். நல்லா மென்று நிதானம் சாப்பிடணும். இந்த காலையில் 6 மணிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொடுத்துருப்பீங்க. நான் சுடு தண்ணியில் வச்சு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு சர்க்கரை போட்டு கொடுத்துருப்பீங்க, நாட்டு சர்க்கரை போட்டு கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி 10 மணிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி நல்லா அடர்த்தியா சுடுதண்ணியா சார்? சுடுதண்ணியா கொடுக்கணும் சார்? ஆமா, சுடுதண்ணி குடிச்சா டீ குடிச்ச மாதிரி நல்லா இருக்கு. நீங்க இந்த காபி டீ குடிச்சு பழக்கமானவங்க, அதனால சுடுதண்ணில கொடுக்கலாம். புரியுதா? நான் பச்சை தண்ணியில தான் சார் கொடுத்தேன். சரி, பரவாயில்ல. இப்ப 10 மணி கூட கொடுக்கலாம். பச்சை தண்ணிலையும் கொடுக்க, சுடுதண்ணி கேட்டா சுடுதண்ணி கூட கொடுக்கலாம். 100 மில்லி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் சுடுதண்ணியே வச்சு கொடுத்தாலும் சரியே, பச்சை தண்ணி குடிச்சாலும் சரியே. ரொம்ப இனிப்பு நல்லா போட்டு கொடுங்க. இனிப்பு காரம், இனிப்பு புளிப்பு சமமா இருக்கணும். இனிப்பு புளிப்பு சமமா இருக்கணும். ஏன்னா இந்த நாக்குல இருக்கிற விஷத்தை பூரா இறப்பை வரைக்கும் இறக்க விடணும். நாக்குல இருக்கிற விஷம் இருக்கு இல்லையா, அந்த எலுமிச்சங்காயில என்ன பண்ணணும்னா, நாக்குல பூரா கழுவி கீழே இந்த அக்கறத்தை பூரா பிணத்தை பூரா வெளியே எடுக்கணும். அதை எடுத்து கீழே இறப்பையில கொண்டு போய், அப்புறம் அது இறப்பையில கொண்டு போய் சிறுகுடல் கொண்டு போய் பெருங்குடலை கொண்டு போய் சேர்த்தணும். அப்ப அடுத்தது வந்து பெருங்குடலை சேர்த்துறோம். அதனால இந்த காலையில இருந்து என்ன பண்ணிருக்கோம், இந்த தேன் சாப்பிட்டு, இந்த சக்கரை சாப்பிட்டு, எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு,
அந்த 10 மணி வரையும் கொண்டு போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த விஷம் பூரா வந்து நிக்கும். எங்க தொண்டையில வந்து நிக்கும். அந்த விஷத்த என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இப்ப நான் இந்த காரப்பொடி சொல்றேன் பாரு. வெங்காயம், கிங்காயம், பச்சை எல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய், காரம் எல்லாம் போட்டு அந்த காரப்பொடிய சாப்பிட்டு அதே மாரி லெமன் டீ இப்ப சொன்ன பாருங்க லெமன். அந்த சொன்ன மாரி எலுமிச்சை பழத்துக்கு புழிஞ்சு சர்க்கரை போட்டு 100 எம்எல் சாப்பிட்டுட்டு, அதையும் சாப்பிட்டுக்கலாம். ம், இதையும் சாப்பிட்டுக்கலாம். தண்ணியும் குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பழையபடி நீர அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மருந்து அருந்திட்டே போய் 5 மணி நேரம், 6 மணி நேரம் ஓய்வு குடுத்துட்டே வரணும். கரெக்ட்டா 4 மணி 4:30 அடி வந்துச்சுன்னா, நல்ல ஒரு கனமான ஒரு தோசை. கனமான தோசை எவ்வளோ எவ்வளோ கனமா போட்டுக்கலாம். வெங்காயம் 1/2 கிலோ இருக்கிற தாளிச்சு எல்லாம் போட்டுக்கலாம். சொல்ற மாரி சுவையா சாப்பிட்டு இட்லி பொடி வச்சு வேணா மாங்காய் தொக்கு வச்சுக்கலாம். மாங்காய் தொக்கு வச்சுக்கலாம். பிரண்டை தொக்கு வச்சுக்கலாம். பூண்டு தொக்கு வச்சுக்கலாம். தக்காளி தொக்கு வச்சுக்கலாம். எந்த தொக்கு வேணா அங்க வச்சுக்கலாம். ஒரு அப்பளம் கூட வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு தோசை சுட்டு சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்தி சுட்டு நான் சொல்ற பொருள் சாப்பிட்டாலும் சரி, எந்த காய்கறி வேணாலும் சுவையா வச்சுக்கலாம். வெங்காயம் தான் அடிப்படை. வெங்காயங்கிறது அடிப்படையா இருக்குது. பீட்ரூட் வச்சுக்கலாம். புடலங்காய், பீர்க்கங்காய் என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி பொரியல் பண்ணி, அந்த தோசை மேல போட்டு ஃபுல்லா சாப்பிட்டு விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வயித்துக்கு ஓய்வு குடுத்துட்டே போனோம்னா 6, 7 தூக்கம் வர்ற வரைக்கும் நீர்ப்பயிற்சி பண்ணிட்டே வரணும். தூக்கம் வரப்ப பேசாம போய் படுத்துறணும். படுத்தணும் ஒழுங்கா வேலை செய்யும். சரியா? மீண்டும் ம். நான் அப்புறம் மறுபடியும் பேசுறேன். சந்தேகம் இருந்தா எனக்கு கேட்டு அனுப்புங்க. சரியா? நன்றி ஆனா வணக்கம். ஒரே தோசையில நிப்பாட்டிடணும் அப்படிதானே சார்? வயிறு அதுக்குமே ஜீரணம் ஆகாது. புரியுதா? அதுவே ஜீரணமாகாது. அதுவே ஆ, சரி ஜீரணம் ஆகாது. ஆமா 1/2 கிலோ வெங்காயம், எண்ணெய் போட்டாச்சு, விளக்கெண்ணெய் போட்டாச்சு, தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு. காலையில ஆ 50 கிராம் 50 கிராம் வேர்க்கடலை சாப்பிட்டுருக்கிறீங்க, 50 கிராம் மிச்சர் சாப்பிட்டுருக்கிறீங்க, 50 கிராம் பொட்டுக்கடலை சாப்பிட்டுருக்கிறீங்க. இத்தனையும் தின்னா அதுவே ஜீரணமாகாது. புரியுதா? அதுக்கு சரி தான் அந்த சரி டைம்க்கு சரி 6 சரி. மணி நேரம். தின்னதெல்லாம் ரத்தத்துல கலக்கக்கூடாது. இப்ப காலையில 10 மணிக்கு தின்னீங்கன்னா, அது ரத்தத்த போய் இருக்கிற விஷத்த கீழ இறக்கி விட்டுருவான். விஷத்த இறக்கி பெருங்குடல் சுத்தம் பண்றதுக்கு இறக்கி விட்டுருவான். ஆனா, அதுல இருக்கிற அந்த காரப்பொருள்ல இருக்கிற விஷமெல்லாம் ரத்தத்துல கலந்துரும். அந்த ரத்தத்துல இருக்கிற விஷத்தை வெளியெடுக்கிறதுக்கு 5 மணி நேரம் நீர் பயிற்சி குடுக்குறான். அப்ப இங்க குடலும் ம், சுத்தமாயிரும், அங்க ரத்தமும் சுத்தமாயிரும். நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ம், அதுக்குதான் அப்ப 2யும் சுத்தம் பண்ணணும். ரத்தத்தையும் சுத்தம் பண்ணணும், பெருங்குடலையும் சுத்தம் ம், பண்ணணும். ருசியும் அடக்கணும், பசியும் அடக்கணும், பெருங்குடலையும் சுத்தம் பண்ணணும், ரத்தத்தையும் சுத்தம் பண்ணணும். அதுக்கு தான் கேப் குடுக்குறான். இப்ப 6 மணிக்கு நீங்க அந்த 10 மணிக்கு இத சொல்ற மாரி ஒரு சைவ உணவு சாப்பிடுறேன், இந்த பொரிகடலை உணவு சாப்பிடலாம், தோசை கூட திங்கலாம், வெங்காய தோசை கூட திங்கலாம் தப்பில்ல. ஆனா, இது வெங்காயத்த கூட திங்கள் ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் 6 மணி நேரம் இந்த நீர்ப்பயிற்சி செஞ்சோம்னா, குடலும் சுத்தமாயிரும், ரத்தம் தான் பிசு பிசுன்னு கெட்டு போய் லுடலுன்னு அழுகி போய் கிடக்குதே. அதையும் சுத்தம் ஏன்னா அந்த அந்த ம், அந்த கெட்டுப்போன ரத்தம் தான் நுரையீரலுக்கு போகுது. கெட்டுப்போன ரத்தம் நுரையீரலுக்கு போய் நுரையீரலும் கெட்டு போச்சு. அப்போ ரத்தத்த சுத்தம் பண்ணிக்கிட்ட பொழுது, எல்லா உறுப்புகளும் இளமையா மாறிரும். 16 வயசு, 17 வயசு பையனுக்கு எந்த மாரி இளமையா இருக்குதோ, 77 வயசு கிழவனுக்கும் 6 மாசத்துல கொண்டு வந்துரலாம். அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு சாவே வராது. இளமை வந்துட்டா சாவு வராது. ம். உள்ள அதான் சார். இருக்கிற ஒரு உள்ள இருக்கிற தோசையா உறுப்பு நான் கேட்டது எதுக்குன்னா, ஆ, நம்ம 1/2 கிலோ வெங்காயம் போடுதோம்ல, ஆ. அதனாலதான் ஒரு தோசையிலேயே போட்டு முடிச்சிடணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமா. ம், சாப்பிட ம். முடியலன்னா விட்டுருங்க. மறுபடியும் அப்புறம் பார்த்துக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம் போட்டா ஆ என்னாச்சுங்க? சரி. சாப்பிட முடியல விட்டுருங்க. எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டு அவருக்கு. எந்த அளவுக்கு சாப்பிடணுமோ ருசியா ம், சாப்பிடட்டும். சாப்பிடும்போது எலுமிச்சம்பழம் ம், புழிஞ்சு சாப்பிடுங்க. ருசியா இருக்கும். உப்பு, காரம் கம்மியா போட்டுக்கலாம். ஏன்னா இட்லி பொடி வச்சுக்கங்க. ம், இட்லி பொடி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊத்தி குழச்சு வச்சுக்கங்க. அப்புறம் ஒரு மாங்காய் தொக்கு, ம், தேங்காய் தொக்கு, தக்காளி தொக்கு வந்து அது ஒரு சின்ன இதுல வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு ஒரு தோசையவோ, சப்பாத்தி ஏதோ ஒண்ணு போடுங்க. போட்டு வணக்கி நல்லா எண்ணெய் ஊத்தி சாப்பிடுங்க. நல்ல சுவையா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போற வரைக்கும் நீர்ப்பயிற்சி பண்ணிறணும். அவ்வளவுதான். புரியுதா? தானா சரி. தூக்கம் வரும். வெடிக்கு பிச்சுட்டு வரும். 2, 3 நாளா ரெடி ஆயிரும். இப்ப இந்த தண்ணி, மருந்த வயித்துல எப்பவுமே தண்ணி இருந்துட்டே இருந்ததுன்னா, அது என்ன பண்ணும்? முதல் வேல ம், அந்த பெருங்குடல் சுருங்கி ஆசிட்டா மாறிடுது. இந்த ஆசிட் பூரா கழுவி எடுக்கணும். ஆசிட் பட்டாலும் தண்ணி ம், ஊத்தி தான் கழுவணும். உப்பு பட்டாலும் உப்பு குடிச்சாலும் தண்ணி குடிக்கணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கிற மாரி, ஆசிட் குடிச்சவனும் தண்ணி குடிக்கணும். புரியுதா? இப்ப ஆசிட் உள்ள வந்துருச்சு. அப்ப தண்ணிய மருந்து மாரி தான் குடிக்கணும். லிட்டர் கணக்குல குடிச்சீங்க கோவிந்தா சாவு தான். புரியுதா? லிட்டர் ம், கணக்கா குடிச்சீங்க. ம், ஏற்கனவே போலியா மருந்த குடுத்து தண்ணிய ரத்தத்த பூரா கெடுத்து விட்டு நீரா மாத்தி வச்சிருக்காங்க. குடிச்சீங்க, அப்பவே மயக்கம் வந்துரும். புரியுதா? அளவா குடிச்சு, அளவா ம், பண்ணணும். சரி, சந்தேகம் இருந்தா கேளுங்க மறுபடியும் ம். பேசுறேன்.